உபவாச ஜெபத்துக்கு வந்திருக்க நாம் ஜெபிக்கும்படியாக இருக்கோம். ஆண்டோடைய சமூகத்தில் ஆண்டவர் சொல்கிறார், 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி வருகிறீர்களோ அங்கே அவர் நடுவில் இருக்கின்றாரு. அவருடைய சபையில் ஆண்டவர் உலாவி கொண்டிருக்கின்றாரு. உங்கள் பக்கத்தில் ஆண்டவர் இருக்கிறாரு. அந்த விசுவாசத்தோடு கூட ஆண்டவர் ஜெபத்தை கேட்குறாரு, நம்முடைய அருகில் இருக்காருன்னு சொல்லி கூட நம்ம குறிப்புகளை சொல்லும் போதும் எல்லாருமே வாய் திறந்து ஆண்டவர் நம்ம ஜெபிப்போம். சொல்லப்படும் குறிப்புகளுக்காக ஊக்கமாய் ஜெபிக்கலாம். முதலாவது வியாதி உள்ளவங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஜோதி, ராஜன், மறுபடியும் ஜோதி நடத்துவங்க, ராணி, வசந்தி, காவேரி அம்மா, அப்புறமா பார்த்தீங்கன்னா புதிதாய் வந்தவர் சக்தி, அவருடைய உடல் மனம் சுகம் பெற வேண்டும். அதுக்கு அந்த வியாதி பலவீனத்தில் உள்ளவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த வேலையிலையும் அப்பா வியாதி பலவீனத்தோடு இருக்கிற பெயர்கள் வாசிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்காக அப்பா நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம். ஆண்டோடைய கரந்தாமே அப்பா அந்த காலை வேளையில் அப்பா பலவீனப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு ஆண்டவரே விடுதலை ஆக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பா எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்று சொல்லி சுகப்படுத்தினவரே, இந்த காலை வேளையில் ஒரு தெய்வீக சுகத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா உடைய சுகமளிக்கிற வல்லமை ஆண்டவரே பலவீனமாக இருக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொடும்படியாக பரிபூர்ண சுகத்தை அருளும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா அப்பா மக்கு நன்றி, நீர் அப்படியே செய்கிறதற்காக மக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், மகிமைப்படுத்துகிறோம். அப்பா மக்கு நன்றி சொல்லுகிறோம். ரட்சிக்கப்பட வேண்டும் எங்கள் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி கேட்டவங்களுக்காக குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். மாரி, வேலா, மார்த்தால், அரும்பா அவங்க குடும்பம், பிரியதர்ஷினி, வசந்தி, காமாட்சி அவங்களுடைய குடும்பங்கள் ரட்சிப்பு பெறணும். அலமேலு, முருகன் இந்த பிள்ளைகள் ரட்சிப்பு பெற வேண்டும் என்று நம்ம ஜெபம் பண்ணுவோம். எல்லோரும் வாய் திறந்து ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம். இயேசுவே, ரட்சிப்பு உம்முடையது என்று சொல்லியிருக்கீங்க அப்பா. பெயர்கள் வாசிக்கப்பட்ட அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், அவங்களுடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரம், எங்களைப் போலவே இந்த பிள்ளைகளை ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. உலகத்தின் பிள்ளைகளாக இருக்கிறவங்கள உம்முடைய பிள்ளைகளாக நீர் தெரிந்து கொள்ள முடியாய் ஜெபிக்கிறோம். எல்லா உலகத்தின் ஆண்டவரை அடிமைத்தனத்திலிருந்து தேவன் ரட்சித்து உம்முடைய பிள்ளைகளாக மாற்றுவீராக. அப்பா ஸ்தோத்திரம், உடைய கரந்தாமே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் ரட்சிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், நீர் அப்படியே செய்ய போகிறீர், உமக்கு நன்றி அப்பான்னு சொல்லுவோம். மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. அடுத்ததாக பண தேவை உள்ளவர்களுக்காகவும் கடன் மாற வேண்டும் அப்படின்றவங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஜோதி, கௌசல்யா அவங்களுடைய பண தேவைகளை ஆண்டவர் சந்திக்கணும். கடன் மாற வேண்டும் கேட்டவங்க மேகநாதன் அவங்களுடைய கடன் மாறணும். அதுக்காக நம்ம பாரத்தோடு ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். எல்லாரும் தேவ பிள்ளைகள் ஊக்கமாய் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுவோம். அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. பண தேவை உள்ள பிள்ளைகளுக்காக எங்கள் கடன் மாற வேண்டும் என்று கேட்டுக்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தகப்பனே ஸ்தோத்திரம். தேவைகள் யாவையும் சந்திக்கிறவர், நினைப்பதற்கும் வேண்டுவதற்கு அதிகமாய் உதவி செய்கிற தேவன், உடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திப்பீராக. கடன் பாரங்களை முற்றிலுமாய் மாற்றுவீராக. ஆமென் அப்பா. ஒவ்வொருவருக்கும் அவர் அற்புதத்தை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி நன்றி, நீர் அப்படியே செய்ய போகிறதற்காக உமக்கு மகிமை செலுத்துகிறோம். நன்றி நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். குழந்தை பாக்கியத்துக்காக கேட்டவங்களுக்காக ஜெபிப்போம். சுவாதி, நந்தினி, சுகந்தி, அரும்பா, அலமேலு, இன்னுமாக நம்முடைய சபையில் குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவர் இந்த நாட்களில் தொட்டு அவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியத்தை அருளும்படி நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். எல்லாருமே நம்ம ஆண்டவர்கிட்ட ஊக்கமாக, இயேசுவே நல்ல தகப்பனே அப்பா ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். அப்பா பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம் என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. வேதம் முழுவதும் ஆண்டவரே நீர் கர்ப்பத்தை அப்பா ஆசீர்வதித்தீர் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அன்னாளின் கர்ப்பத்தை கர்த்தர் திறந்தீர் என்று வாசிக்கிறோம். அப்பா ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம்ப்பா. தகப்பனே நீர் ஆண்டவரே குழந்தை பாக்கியத்தை தருகிற தேவனாய் இருக்கிறீர். பிள்ளைகள் நீங்கள் கொடுக்குற அப்பா சொத்தாகுன்னு சொன்னீங்கப்பா. ஆண்டவரே அந்த ஆண்டவரே உடைய சொத்தாக இருக்கிற நல்ல பாக்கியத்தை உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படி
இந்த நாட்களில் நீர் அருள் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி 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 அப்பா. நீர் அப்படியே அந்த பிள்ளைகள் ஒவ்வொரு ஆசீர்வதித்து சாட்சியை நிறுத்த போகிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருமணம் ஆக வேண்டும்ன்றவங்களுக்காக ஜெபிப்போம். கோபி மணிகண்டன் அவங்களுக்கு ஆண்டவர் திருமண காரியங்களை வாய்க்க பண்ணணும். இன்னுமாக நம்முடைய சபையில் திருமணத்துக்காக ஜெபிக்கிறவங்களுக்கும் திருமண தகவல் மையத்தில் பதிவு பண்ணி வச்சுருக்கவங்களுக்கும் ஆண்டவர் நல்ல திருமண காரியத்தை வாய்க்க பண்ணும்படி நம்ம சபையாக ஜெபிப்போம். அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். திருமணத்துக்காக ஜெபிக்கிற மணமகன்களுக்காக அப்பா ஆண்டவரே, பெண் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணை அவனுக்கு உண்டாக்குவேன்னு சொன்ன தெய்வம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உங்களுக்கு ஏற்ற மணமகனை ஏற்ற மணமகளை தந்து ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை திருமணம் அப்பா காரியங்களை ஆசீர்வதிப்பீராக. அப்பா ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. திருமண தகவல் மையத்தில் வைத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் அப்பா நல்ல வாழ்க்கை துணை தந்து ஆசீர்வதிப்பீராக. நன்றி நன்றி. நீங்கள் அப்படியே செய்வதற்காக உமக்கு மகிமை செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வீடு கட்டப்படணும்னு கேட்டவங்களுக்காக ஜெபிப்போம். மரியாள் குருமூர்த்தி அவங்களுடைய வீடு கட்டப்பட, குருமூர்த்தி அவங்களுடைய வழக்கு வீட்டு வழக்கு ஜெயம் பெற, அதுக்காக ஜெபிப்போம். எல்லா பிள்ளைகளும் வாய் திறந்து நம்ம ஜெபிக்கலாமா? நல்ல ஊக்கமான ஆவியோடு அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். வீடு கட்ட கேட்டிருக்கவங்களுக்காக ஜெபிக்கிறோம். வீடு பிரச்சனை இருக்கவங்களுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா கர்த்தர் இந்த நாட்கள் உம்முடைய வல்லமையின் கரம் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யட்டும். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுறவன் பிரயாசம் விருதான்னு சொன்ன தேவன் அப்பா, நீரே இந்த பிள்ளைகளுக்கு வீட்டை கட்டி தருவீராக. அப்பா அதுக்கு ஏற்ற வழி வாசல்களை திறப்பீராக. வீட்டு வழக்குகள் ஜெயம் பெற உதவி செய்யுங்கப்பா. ஆண்டோடைய கரம் அப்பா செயல்படும்படியாய் ஆண்டவரே நம்முடைய வல்லமை நீர் வெளிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி நன்றி நன்றி. நீர் அப்படியே செய்வீர் என்று நாங்கள் நம்பிக்கையோடு மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அப்பா படிக்க வேண்டும் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் படிக்கணும், ஆசீர்வதிக்கப்படணும் கேட்டவங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். பிரபஞ்சன், சந்தோஷ், ரித்திகா, விஜய், அகிலன், சுவேதா, ரித்திகா, இமான்வேல், வேணு, பிரவீன், ஸ்ரீநிதி இந்த பிள்ளைகளுடைய படிப்பை தேவனை ஆசீர்வதிக்கணும். நம்முடைய சபையிலையும் படிக்க தடையாக இருக்க பிள்ளைகளுக்கு ஆண்டவர் படிப்பில் ஆசீர்வதிக்கணும், அதுக்காக ஜெபிப்போம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவரே, படிக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா பெயர்கள் வாசிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். படிப்பில் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. படிக்க தடையாக இருக்கிற காரியங்கள் எல்லாம் விலகி போகட்டும். ஆண்டவரே அவங்க தேவைகள் சந்திக்கப்படட்டும். படிக்க தேவையான ஞானத்தை தாங்க, ஞாபக சக்தியை தாங்க. பிள்ளைகளுக்கு நல்ல சுகபலத்தை தருவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் படிப்பில் ஆண்டவரை ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா எல்லா தடைகளையும் மாற்றுங்கப்பா. நன்றி நன்றி அப்பா. நீர் அப்படியே செய்ய போகிறீர், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நன்றி நன்றி அப்பா, உமக்கு மகிமை செலுத்துகிறோம். அப்பா எங்களுக்கு நல்ல வேலை வேணும், செய்கிற தொழில் ஆசீர்வதிக்கப்படணும் கேட்டவங்களுக்காக ஜெபிப்போம். காயத்ரி அவங்களுக்கு வேலை கிடைக்கும்படி, சடையாண்டி அவங்களுடைய வியாபாரத்தை தேவனை ஆசீர்வதிக்கணும். அதுக்காக நம்ம சபையில் வேலைக்காக தொழிலுக்காக ஜெபிக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோம். வந்திருக்க எல்லாருமே வாய் திறந்து ஜெபிக்கும்படி நான் அன்போடு கேட்குறேன். பிறருக்காக நம்ம ஜெபிக்கும்போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்பா பெயர்கள் வாசிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக, வேலைக்காக, தொழிலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் தாமே உடைய பிள்ளைகளுடைய வேலைகளை, தொழில்களை ஆசீர்வதிப்பீராக. கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்குன்னு சொன்ன தேவன் அப்பா, ஒவ்வொருவருக்கும் நல்ல வருமானத்தை தாங்கப்பா. நல்ல வேலை வாய்ப்புகளை தருவீராக தகப்பனே. நிறைவான ஆசீர்வாதத்தினால நீர் நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொரு ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி அப்பா. மை ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவே மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அடுத்ததாக கூட எங்கள் குடும்பம் சமாதானம் அடையணும், குடும்பத்தில் உள்ள பிரிவுகள் மாறணும்னு கேட்டவங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். தனபால், அலெக்ஸ், தங்கம், சுமித்ரா, ராமு,
ராஜசேகர், இவங்க குடும்பத்தில் தேவன் தெய்வீக சமாதானத்தை தரணும். பிரிவினைகள் இருக்க குடும்பத்தில் ஆண்டவர் மறுபடியும் உங்களை இணைக்கணும். அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் தேவ பிள்ளைகள் கேட்டு ஜெபிக்கலாம். தகப்பனே, அப்பா சமாதானத்தின் தெய்வம், அப்பா குடும்ப சமாதானத்துக்காக கேட்டிருக்கவங்களுக்காக, குடும்ப பிரச்சனைகளுக்காக கேட்டிருக்க ஒவ்வொருத்தராக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவனுடைய சமாதானம் வரட்டும் அப்பா. எல்லா பிரிவினைகள் மாறட்டும் அப்பா. தகப்பனே, நீர் ஒன்றிணைப்பீராக. குடும்பங்களை சமாதானத்தை தந்து மகிழச் செய்வீராக. எல்லா பிரிவினைகள் மாறும்படியாய் அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தரைக்காரன் அப்பா, ஒவ்வொரு குடும்பத்திலையும் உம்முடைய சமாதானத்தை தந்து குடும்பங்களை அப்பா கட்டுவீராக, ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, ஸ்தோத்திரம் அப்பா. நீர் அப்படியே செய்வீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. உமக்கு நன்றி. நன்றி ராஜா. இயேசுவே, உம்முடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்கிறோம். குடி பழக்கம் மாறணும்னு கேட்டவங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். இந்த வேலையில் கூட பாரத்தோடு அந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். திருவேற்காடு முழுவதும் பார்த்தீங்கன்னா மக்கள் குடியினால் எவ்வளோ வேதனைப்படுறாங்கன்னு சொல்லி பார்த்துருக்குறோம். பாரத்தோடு ஜெபிக்கும்போது ஆண்டவர் மாற்றத்தை தருவார். ஒயின் ஷாப்பே இல்லாத திருவேற்காடு ஆண்டவரால் மாற்ற முடியும். அற்புதம் செய்வார். சரவணா, விஜய், அலெக்ஸ் அவங்களுக்கு குடிப்பழக்கம் மாறும்படியாக நம்ம திருவேற்காடு முழுவதும் குடிப்பழக்கத்தில் அடிமைப்பட்டிருக்கவங்க விடுதலையாக்கப்படும்படி நம்ம ஆண்டவர் நோக்கி ஜெபிப்போம். அப்பா தகப்பனே, மதுபானத்தினால் அடிமைப்பட்டு அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அடிமைப்பட்டிருக்க ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. குடி பழக்கங்கள் ஆண்டவரே அப்பா எங்கள் பகுதியை விட்டு முற்றிலுமாய் விலகட்டும் அப்பா. அதில் ஆண்டவரே சிக்கி தவிக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். குடிங்கிற அடிமைத்தனத்தின் ஆவியை தேவன் எங்கள் பகுதியை விட்டு அப்பா அகற்றி போடுவீராக. எங்கள் திருவேற்காடு எல்லையை விட்டு எல்லா குடிவெறியின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கடைந்து அப்பாலே போயின்று கட்டளையிடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் அப்பா குடியில் அடிமைப்பட்டிருக்க ஒவ்வொருவருக்கும் ஒரு விடுதலை அப்பா கர்த்தர் கொடுப்பீராக என்று ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை பெறுன்னு சொன்ன தேவன் அப்பா. எல்லா குடிவெறியின் ஆவிகளிலிருந்து அப்பா எங்கள் திருவேற்காட்டின் ஒவ்வொரு மக்கள் அப்பா விடுதலையாக ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. இறுதியாக குடும்ப ஆசீர்வாதத்துக்காக கேட்டுக்கோங்க. இம்மான்வேல் அவங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும். அப்படியே நம்ம சபையில் கூட இந்த வருஷ வாக்குத்ததின்படி எல்லா குடும்பங்களும் கர்த்தருடைய சகலத்தையும் புதிதாக்குறேன்னு சொன்ன தேவன் குடும்பத்தில் இருக்கிற எல்லா குறைவுகள் நீங்கி ஆசீர்வாதம் பெறும்படி நம்ம ஜெபிப்போம். ஆமேன் அப்பா. தகப்பனே அப்பா, எங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்லி அப்பா கேட்டிருக்க ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, கர்த்தர் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே உமக்கு பிரியம் என்று நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்பா. ஆண்டவரே, எங்கள் சபையின் எல்லா குடும்பங்களை அப்பா எல்லா நிறைவான ஆசீர்வாதத்தினால் நிரப்புங்க அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களும் தெய்வீக ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்படுவதாக. பொருளாதாரத்தில் ஆண்டவரே நிறைவு பெறட்டும். மனதளவில் ஆண்டவரே நிறைவு பெறுவார்களாக. சகலத்தை நிறைவாக நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமேன், ஆமேன் அப்பா. ஸ்தோத்திரம். நம்ம ஜெப குறிப்புகள் எல்லாம் ஆண்டவர் கேட்டிருக்கார், பதில் தந்திருக்கான்னு சொல்லி கூட நல்லா கரந்தட்டி அப்பா உமக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா. மை ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. இன்னும் ஒரு சில குறிப்புகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் எழுந்து நின்று ஒரு சில நிமிடங்கள் உலகளாவிய சபைகள் வளர்ச்சி அடையும்படியாக, உலகத்தில் இருக்கிற எல்லா சபைகளும் வளர்ச்சி அடையணும்னு சொல்லி நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். சொல்லப்படுகிற குறிப்புகளை கவனமாய் கவனித்து ஜெபிக்கும்படியாக கேட்கிறேன். உங்கள் அருகில் இருக்கிற நபரோட கரங்களை பிடித்துக் கொள்ளுங்கள். முதலாவதாக கூட உலகெங்கும் உள்ள மக்களின் கலாச்சாரத்தை புரிந்து கொண்டு பலன் தரும் விதத்தில் சுவிசேஷத்தை அறிவிக்க சபைகளுக்கு தேவன் ஞானத்தை தரும்படியாக நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? கண்களை மூடி. ஆண்டவரே அப்பா, உலகெங்கும் இருக்கிற ஆண்டவரே மக்களின் கலாச்சாரத்தை புரிந்து கொண்டு
ஆண்டவரே பலன் தரக்கூடிய ஆண்டவரே பலன் தர விதத்தில் சுவிசேஷத்தை அறிவிக்க சபைகளுக்கு தேவ ஆவியானவர் ஞானத்தை நீர் தரும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே அப்பா மக்களுடைய கலாச்சாரம் என்னவென்று ஆண்டவரே புரிந்து கொண்டு அப்பா அதற்கேற்றபடி ஆண்டவரே சுவிசேஷத்தை மக்களுக்கு கொண்டு போகிற ஆண்டவரே அப்படிப்பட்ட சபைகளுக்கு ஞானத்தை என் தேவன் நீர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஞானத்தை பெற்றுக்கொண்ட சபைகளாய் மாற தேவன் உதவி செய்வீராக. அப்பா ஒவ்வொரு சபைகளும் ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரே இடத்துல அமைந்திருக்கிறது தகப்பனே. அங்கே இருக்கிற கலாச்சாரங்களை புரிந்து கொண்டு ஆண்டவரே அதற்கேற்றபடி சுவிசேஷத்தை மக்களுக்கு கொண்டு போக தேவன் அவர்களுக்கு ஞானத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அடுத்ததாக கூட சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதபடி மக்களின் மனக்கண்களை குருடாக்கும் அந்தகார வல்லமைகளை கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் என்று சொல்லி நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஆண்டவரே சுவிசேஷத்தை அப்பா ஏற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு ஆண்டவரே மக்களுடைய கண்களை குருடாக்குகிற மனக்கண்களை குருடாக்குகிற எல்லா அந்தகார வல்லமைகளையும் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே நாங்கள் அப்பா கட்டி அப்புறப்படுத்துகிறோம் தகப்பனே. உம்முடைய வல்லமையால் ஆண்டவரே இப்படிப்பட்ட ஆண்டவரே ஆவிகளை தேவன் கட்டும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அந்தகார வல்லமைகள் முற்றிலுமாய் அகன்று போகும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா சுவிசேஷம் சொல்லும்போது ஆண்டவரே அதை ஏற்றுக்கொள்ள முடியாதபடி ஆண்டவரே தடை பண்ணுகிற எல்லா கிரியைகளையும் எல்லா அந்தகார வல்லமைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெயிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே மக்களிடம் ஆண்டவரே மனக்கண்களை குருடாக்குகிற அந்த ஆவிகளை எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே நீரே பெரிய காரியங்களை செய்வீராக தகப்பனே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அந்தகார வல்லமைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெயம் பெறுகிறோம் தகப்பனே. அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அடுத்ததாக கூட மக்கள் சுவிசேஷத்தை விசுவாசிக்கும்படி ஆவியானவர் பிரகாசமுள்ள மனக்கண்களை அருளும்படி நம்மளாரும் ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஆண்டவரே அப்பா மக்கள் யாவரும் சுவிசேஷத்தை ஆண்டவரே ஏற்றுக்கொள்ளத்தக்க விதத்தில் ஆண்டவரே அதை விசுவாசிக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே பிரகாசமுள்ள மனக்கண்களை தருவீராக. ஆண்டவரே அப்பா கிறிஸ்துவை அறியாதவர்களிடத்தில் ஆண்டவரே சென்று சுவிசேஷத்தை சொல்லும்போது அப்பா விசுவாசத்தின் மனக்கண்களையும் ஆண்டவரே பிரகாசமுள்ள மனக்கண்களையும் நீர் அவர்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எந்த நபருக்கெல்லாம் சுவிசேஷம் கடந்து செல்லுதோ ஆண்டவரே விசுவாசிக்கத்தக்க ஆண்டவரே அப்படிப்பட்ட மனக்கண்களை தேவன் கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா அந்த மக்களுடைய ஆண்டவரே கண்களை நீர் துறக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எது உண்மையானது எது பொய்யானது என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்க விதத்தில் தேவ ஆவியானவர் ஆண்டவரே அவர்களுடைய மனக்கண்களை நீர் திறந்தருளும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்வீராக ராஜா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உம்மை துதிக்கிறோம் ராஜா. அடுத்ததாக கூட உலகளாவிய ஒரு எழுப்புதல் உண்டாகி மக்களுக்கும் தேவனை தேட வேண்டும் என்று ஆழமான பசிதாகம் உண்டாக நம்மளால கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே அப்பா இந்த உலகத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை தேவன் கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அந்த எழுப்புதல் எப்படிப்பட்டதாய் வேண்டுமானால் ஆண்டவரே அப்பா மக்கள் ஆண்டவரே தானாகவே எழுந்து தேவனை தேட வேண்டும் என்ற ஆண்டவரே ஆழமான பசிதாகத்தை உண்டாக்குகிற எழுப்புதலாய் காணப்படணும். ஆண்டவரே ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அப்பா தேடவும் ஆராதிக்கவும் ஆண்டவரே தன் விழிச்சியாக எழுந்து ஆண்டவரே அப்பா சபைகளுக்கு செல்ல என் தேவன் அப்பா நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்டதான ஒரு எழுப்புதலை எங்கள் ஆண்டவரே தேசத்தில் தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உலகம் முழுவதும் ஒரு எழுப்புதலை தேவன் கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஒரு மிகப்பெரிய எழுப்புதலை கொண்டு வந்து ஆண்டவரே மக்கள் தானாகவே எழுந்து தேவனை தேட வேண்டும் என்கிற ஆண்டவரே அந்த ஆழமான பசிதாகத்தை உண்டாக்குகிற எழுப்புதலாய் காணப்படணும் தகப்பனே. ஆண்டவரே நீரே அப்பா இறங்கி வந்து உம்முடைய வருகைக்கு முன்பதாக ஒரு எழுப்புதலை ஆண்டவரே நீர் கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தனி நபரிடத்திலிருந்து எழுப்புதல் உண்டாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே தேவனை தேட வேண்டும் என்கிற அந்த ஆழமான சத்தியத்தை அறியத்தக்க விதத்தில் எழுப்புதலை தேவன் தரும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே நீர் பெரிய காரியங்களை செய்வீராக தகப்பனே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. அடுத்ததாக கூட உலகெங்கும் உள்ள
சபைகள் ஆராதனைகளில் ஆவியானவர் பிரசன்னம் நிரம்பி வழிய மக்கள் இருதயபூர்வமாக தேவனை ஆராதிக்க நம்மளார் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, உலகெங்கும் உள்ள சபைகளில் அப்பா ஆராதனைகளில் ஆவியானவருடைய பிரசன்னம் நிரம்பி வழிய நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, மக்கள் முழு இதயத்தோடு அப்பா தேவனை ஆராதிக்க ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவை ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு கூட்டமாய் மாறணும் தகப்பனே. அப்பா, உலகெங்கும் இருக்கிற சபைகளில் ஆராதனை நேரத்தில் ஆவியானவர் நீர் இறங்கி அற்புதங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவியானவருடைய பிரசன்னத்தை அந்த ஆராதனைகளை நீர் நிரம்பி வழியும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, எல்லா மக்களும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேவனை தேடக்கூடிய தேவனை ஆராதிக்கக்கூடிய ஒரு பிரசன்னமாய் காணப்படணும் தகப்பனே. ஒவ்வொரு சபைகளிலும் பரிசுத்த ஆவியானவர் நீர் இறங்கி முழுமையாய் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, அற்புதங்களை செய்வீராக ராஜா. பெரிய காரியங்களை ஆண்டவரே நீர் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உம்மை துதிக்கிறோம் ராஜா. அடுத்ததாக கூட உலகளாவிய விசுவாசிகள் தேவனுடைய வார்த்தையில் நிலை நிற்கவும் கிறிஸ்துவில் முதிர்ச்சி அடைவும் ஜெபிக்கிறோம் சொல்லி கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, அப்பா, உலகளாவிய ஆண்டவரே கிறிஸ்துவை பின்பற்றுகிற மக்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே தேவனுடைய வார்த்தையில் நிலை நிற்கணும். கிறிஸ்துவில் ஆண்டவரே முதிர்ச்சி அடைகிறவர்களாய் காணப்படணும். அப்பா, இயேசுவுடைய வார்த்தையில் ஆண்டவரே ஒவ்வொருவரும் நிலை நிற்கும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாய் மாறணும். ஆண்டவரே, கிறிஸ்துவை முழுமையாய் தன்னுடைய வாழ்க்கையில் வைத்து ஆண்டவரே முதிர்ச்சி அடைந்தவர்களாய் காணப்படணும் தகப்பனே. ஒவ்வொரு விசுவாசிகளும் ஆண்டவரே கிறிஸ்துவுக்குள்ளாய் முதிர்ச்சி அடைந்தவர்களாய் இருக்கணும் தகப்பனே. ஆண்டவரே, யாரும் குறையாய் அல்லாமல் முழுமையாய் ஆண்டவரே தெரிந்து கொண்டவர்களாய் இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. நீர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அடுத்ததாக கூட உலகெங்கும் உள்ள ஒவ்வொரு விசுவாசியும் தன் ஆவிக்குரிய வரங்களை பயன்படுத்தி மக்களை ரட்சிப்புக்குள் வழி நடத்த நம்மளார் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, அப்பா, உலகெங்கும் உள்ள ஒவ்வொரு விசுவாசியும் ஆண்டவரே தன்னுடைய ஆவிக்குரிய வரங்களை பயன்படுத்தி அப்பா மக்களை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்த அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, ஆவியின் வரங்களை கொடுத்திருக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்காக என்னுடைய சமூகத்தில் வருகிறோம். அப்பா, யாவரையும் நீர் தொடும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, அவர்களாக எழுந்து சென்று ஆண்டவரே அநேக மக்கள் சுவிசேஷத்தை அறியாமல் இருக்கிறார்கள், ரட்சிப்பை பெறாமல் இருக்கிறார்கள் என்று அறிந்து முழுமையான ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே இது ஒரு வழியாக இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, மக்கள் யாவரும் தன்னுடைய ஆவிக்குரிய வரங்களை பயன்படுத்தி சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாய் மாற நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அடுத்ததாக கூட உலகெங்கும் சபைகள் இல்லாத மக்கள் மத்தியில் அநேக புதிய திருச்சபைகள் உண்டாகும்படியாக நம்மளால் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, அப்போ உலகெங்கும் உள்ள சபைகள் இல்லாத இடத்துல ஆண்டவரே மக்கள் மத்தியில் ஆண்டவரே அநேக புதிய திருச்சபைகள் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் பார்க்கிறோம் ஆண்டவரே அநேக இடத்துல வீட்டு சபைகள் ஆண்டவரே நிறுவப்பட்டு இருக்கிறார்கள் தகப்பனே. அதே போல ராஜா, மக்கள் இருக்கிற இடத்துல ஆண்டவரே அநேக இடத்துல சபைகள் இல்லாத நிலைகளை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, அநேக இடத்துல சபைகள் இல்லாததை நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, தன்னெழுச்சியாய் மக்கள் எழுந்து அப்பா புதிய சபைகளை ஆண்டவரே அவர்கள் வசிக்கும் இடத்துல ஆண்டவரே ஒரு வீட்டு சபைகளை உண்டாக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, புதிய திருச்சபைகள் ஆண்டவரே நிறுவப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, சபைகள் இல்லாத மக்கள் மத்தியில் புதிய சபைகளை என் தேவநீர் உண்டாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, நீர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அடுத்ததாக கூட உலகில் உள்ள சபைகள் யாவும் வளர்ச்சிக்கான தேவனின் தரிசனத்தை புதுப்பித்து கொள்ள நம்மளார் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, சபைகள் எல்லாம் ஆண்டவரே வளர்ச்சிக்கு நேராய் செல்ல இயேசு கிறிஸ்து ஆண்டவரே புதிய தரிசனங்களை தரும்படியாக ஜெபிக்கிறோம். அப்போ உலகில் இருக்கிற எல்லா சபைகளுக்கும் புதிய தரிசனங்களை கொடுத்து ஆண்டவரே நீர் அவர்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம்.
ஆண்டவரே அநேக சபைகள் வளர்ந்திருக்கிறது. ஆண்டவரே அநேக சபைகள் ஆண்டவரே அப்பா வளராமல் சிறியதாகவே இருக்கிறது எங்கள் கண்கள் பார்க்கிறது தகப்பனே. ஆண்டவரே எல்லா சபைகளும் வளர்ந்த சபைகளாய் மாறும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா சபை போதகர்களுக்கும் ஆண்டவரே ஒரு மிகப்பெரிய தரிசனத்தை கொடுத்து ஆண்டவரே அந்த தரிசனத்தை பின்பற்றி ஓடுகிறவர்களாய் மாற ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஒவ்வொரு போதகர்களுக்கும் தரிசனத்தை கொடுத்து சபையை ஆண்டவரே நேர்த்தியான வழியில் சரியான வழியில் ஆண்டவரே கொண்டு செல்லக்கூடிய கிருபைகளை என் தேவ ஆவியானவர் நீர் தரும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. கடைசியாக கூட திரளான மக்கள் நித்திய ஜீவனுக்காக இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்கவும் உலகளாவிய ஒரு மாபெரும் ஆத்தும அறுவடை கர்த்தர் தரவும் நம்மளார் ஜெபிக்கலாமா? ஆண்டவரே திரளான மக்கள் அப்பா நித்திய ஜீவனுக்காக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வரவும் ஆண்டவரே அது மட்டும் இல்லாமல் உலகளாவிய ஒரு மாபெரும் ஆத்தும அறுவடை எங்களுடைய கண்கள் காணும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே திரளான மக்கள் உம்மை பின்பற்றி வருவார்கள் என்று தகப்பனே. அப்பா நீர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. ஒரு மாபெரும் ஆத்தும அறுவடையை ஆண்டவரே அப்பா இந்த நாட்களில் நீர் தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு சபைகளும் தன்னெழுச்சியாக எழுந்து ஆண்டவரே அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறது மட்டுமல்லாமல் கடந்து சென்று ஊழியத்தையும் செய்ய அப்பா சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாய் மாறும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா நீர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உம்மை துதிக்கிறோம் ராஜா. அப்படி எல்லாரும் கரங்களை தேடி தேவனுக்கு நன்றி செலுத்தலாமா? நம்முடைய ஜெபங்கள் எல்லாவற்றுக்கும் தேவன் பதில் கொடுக்கும்படியாக ஆண்டவரே அப்பா மக்கள் யாவரும் தன்னெழுச்சியாக எழுந்து சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாய் மாற நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அன்பின் தெய்வமே இந்த அருமையான காலை நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா ஜெபிக்கும் பொழுது எங்களோடு இருந்தீங்க. ஆண்டவரே எங்களுடைய ஜெபங்கள் எல்லாவற்றுக்கும் தேவன் கேட்டு பதில் தரும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா உங்களுடைய வார்த்தையை கேட்க இருக்கிறோம். தேவ ஆவியானவர் எங்களோடு என்ன பேச சுத்தமாக இருக்கிறீரோ அவர்களை பேசும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. நிறைய பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க, ஆளுகை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் அப்படியே உட்காருவோம். இந்த காலை வேளையில் ஜெபத்துக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறேன். போன வாரம் இந்த நேரம்லாம் நாங்கள் கேரளாவில் இருந்தோம், அதனால் ஜெபத்துக்கு வர முடியாத சூழ்நிலை. ஆனால் இந்த நாளில் உங்களோடு கூட ஜெபத்தில் இணைந்திருப்பதை குறித்து மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லோரும் உற்சாகமாக இருக்கிறீர்களா? கீபோர்டு வாசிக்க யாரும் இருக்காங்களா? ஆள் யாரும் இல்லையா? சரி, நம்ம கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளுக்காக அவரை நாம் ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். இந்த வேளையில் கூட வந்திருக்கிற எல்லாரும் கைகளை தட்டி ஒரு சில நிமிடங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல உற்சாகமாய் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவே மை துதிக்கிறோம். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து எல்லாரும் அப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் நம்மை நடத்தி வந்த பாதைகளை நினைத்து, இயேசுவே நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக, நீர் எங்களுக்கு கொடுத்த எல்லா ஈவுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிற தேவனாக இருப்பதற்காக உமக்கு நன்றி. நீர் இன்றைக்கும் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு அற்புதங்கள் நடக்கிறது. இயேசுவின் நாமத்தில் பேய்கள் ஓடுகிறது. இயேசுவின் நாமத்தில் நோய்கள் தீருகிறது. விசுவாசிக்கிற எல்லாரும் கரங்களை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசப்பா உங்க நாமத்தில் இன்னும் அற்புதங்கள் நடக்குது. இயேசப்பா உங்க நாமத்தில் இன்னும் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது,
நோய்கள் தீருது. நல்ல கைகளை தட்டி பாடுவோமா? வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் இன்னும் அற்புதங்கள் நடக்குது. சொல்லுவோம், இயேசுவே உங்க நாமத்தில் இன்னும் அற்புதங்கள் நடக்குது ஆண்டவரே. துன்பங்கள் தொல்லைகள் வறுமைகள் வியாதிகள் வந்தாலும் என் இயேசு குணமாக்குவார். துன்பங்கள் தொல்லைகள் வியாதிகள் வறுமைகள் வந்தாலும் என் இயேசு குணமாக்குவார். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசுவே சொல்லுவோம், வல்லமைகள் குறைந்து போகவில்லை ஆண்டவரே, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் இன்னும் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் இன்னும் அற்புதங்கள். மந்திர சூனியம் செய்வினை கட்டுகள் இன்றே நம் இயேசு உடை தெரிவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லா மந்திர சூனிய செய்வினை கட்டுகளை இயேசு உடை தருவார். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. சொல்லுங்க, இயேசுவே உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் இன்னும் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் இன்னும் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. ஒரு முறை கூட, உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல். கைகளை தட்டி எல்லாரும் அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இன்றைக்கும் உம்முடைய வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உம்முடைய உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இன்றைக்கும் நீர் அற்புதங்களை செய்கிறீர், அதிசயங்களை நடப்பிக்கிறீர், நோய்களை குணமாக்குகிறீர், பேய்களை துரத்துகிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தைகள் ஜீவனுள்ளவைகளாய் இருப்பதற்காக நன்றி. இயேசுவே மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. மீதமுள்ள வேலைகளை பொறுப்பெடுப்பீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த இதை கொஞ்சம் டைரெக்டாக மேலே அடிக்குதுமா, அந்த ஸ்விங் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கெல்லாம் ஏசி கரெக்டாக இருக்கா? ரொம்ப கூலாக இருக்குதா? ஏசி ரொம்ப கூலாக இருக்குதா? அங்கெல்லாம் கொஞ்சம் குறைச்சிருமா. இதை வந்து ஸ்விங் பண்ணி விட்டு 25 தான் இருக்குதா? அப்போ சரியாக இருக்கும். ரொம்ப ஏசி உங்களுக்கு குளிர்துன்னா ஏசியை தள்ளி விட்டு கொஞ்சம் நடுவில் போயிடுங்க, அப்போ உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். ஏசி கம்மியாக தான் இருக்குது, இந்த சைடு சுத்தமாக கூலிங் வராது. கர்த்தர் நல்லவர். அதிகமாக தான். இந்த நாளில் கூட ஜெபத்துக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய
இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறேன். விசேஷமாக இந்த வருஷத்திலே கூட இந்த வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபத்திலே ஒரு சிலர் தொடர்ந்து பங்கெடுத்துட்டு வரீங்க. புதுசாக ஒரு சிலர் வந்துட்டு இருக்கிறீங்க. தொடர்ந்து இந்த ஜெபத்தில் உற்சாகமாய் பங்கெடுங்கள். ஆண்டவர் இந்த ஜெபத்தின் மூலமாய் பெரிய காரியங்களை செய்வார். போன மாதத்திலே பாஸ்டர் பாலாஜி ஒரு ஜெப குறிப்பை கொடுத்திருந்தார். அவருடைய சபையிலே ஒரு குழந்தைக்கு கேன்சர் பாதிக்கப்பட்டு 4 வயசு குழந்தை கேன்சரில் பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கிறது. ஜெபிக்க வேண்டும் என்று நம்மிடத்தில் கேட்டிருந்தார். நம்முடைய சபை ஆராதனையில் நம்ம ஜெபித்தோம். நேற்று முந்தைய தினத்திலே அவரிடமிருந்து ஒரு செய்தி வந்திருந்தது பாஸ்டர் பாலாஜிகிட்ட இருந்து. அந்த குழந்தைக்கு ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்காக அவர்கள் டயக்னைஸ் பண்ணின பொழுது கேன்சர் இருந்த அடையாளமே இல்லாதபடி முற்றிலுமாய் சுகமாகி இருந்தது. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் இன்றைக்கு அற்புதங்களை செய்கிற தேவன். அவர் இன்றைக்கு நம்முடைய ஜெபங்களை கேட்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்தில் உங்க கைப்பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் உங்கள் ஜெபத்தையும் கேட்பார், உங்களுக்கும் அற்புதங்களை செய்வார். விசேஷமாக இந்த உபவாச ஜெபத்திலே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். பழைய ஏற்பாட்டிலே பரிசுத்தவான்கள் செய்த ஜெபங்கள் அதனுடைய பலன்களை பார்த்துட்டு வரோம். இந்த ஜெபங்களை நாம் திரும்பி பார்ப்பதன் நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் இப்படி அற்புதங்களை செய்திருப்பார் என்றால், நாம் ஜெபிக்கும் பொழுது நமக்கும் தேவன் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தை கர்த்தர் நிச்சயமாக நமக்குள்ளே கொண்டு வருவார். ஒரு நாள் இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணமாய் போய் கொண்டிருந்த அந்த வனாந்தரத்திலே அந்த மேகஸ்தம்பம் ஒரு இடத்தில் நின்று விட்டது. மேகஸ்தம்பம் அதுக்கப்புறம் மூவ் ஆகவே இல்லை. அது நின்று விட்டால் மக்கள் அந்த இடத்திலே தங்க வேண்டும் என்ற அர்த்தம். மக்கள் அந்த இடத்திலே கேம்ப் போட துவங்கின பொழுது ஆண்டவர் மிரியாமையும் ஆரோனையும் அந்த தேவனுடைய வாசஸ்தலத்துக்கு, ஆசரிப்பு கூடாரத்துக்கு அழைக்கிறார். அங்கே போன பொழுது மிரியாமை பார்த்து ஆண்டவர் கேட்டார், நீ மோசேக்கு விரோதமாய் பேசின வார்த்தைகள் என் செவிகளுக்கு வந்தது. நீ செய்தது தவறு. நான் நியமித்த ஒரு தலைவனுக்கு விரோதமாய் நீ பேசினதினால் உனக்கு குஷ்டரோகம் உண்டாகட்டும் என்று சொல்லி ஆண்டவர் அந்த இடத்திலே அவளுக்கு நியாய தீர்ப்பை கொடுத்தார். கர்த்தர் அந்த வார்த்தையை சொன்ன அடுத்த நிமிடம் அவள் உடல் முழுவதும் வெண்குஷ்டம் பிடித்து, ஏற்கனவே யூதர்கள் வெள்ளையாக தான் இருப்பாங்க, இந்த வெண்குஷ்டம் பிடித்து அவள் வெள்ளை வெள்ளையிலிருந்து மாறிவிட்டாள். இதை பார்த்த பொழுது ஆரோன் ரொம்ப பயந்து போய் நேராக மோசே இடத்துல போய், தம்பி மோசே, ஆண்டவரத்தில் எப்படியாவது ஜெபம் பண்ணி அக்காவுக்கு கொடுக்கப்பட்ட இந்த தண்டனையை மாற்ற சொல். அக்கா நிலைமை பரிதாபமாக இருக்கிறது. இந்த குஷ்டரோகம் இருந்தால் அவள் நம்மோடு கூட பாளையத்தில் வர முடியாது என்று சொல்லி ஆரோன் கெஞ்சின பொழுது, அன்பான தேவ பிள்ளைகளே, மோசே தேவனுடைய சமூகத்தில் போய் ஒரே ஒரு சின்ன ஜெபந்தான் செய்தார். எபிரேய பாஷையில் மிக அழகாக ஏல்னா ரஃபானா லாஹா, எல்னா ரஃபானா லா, ஒரு சின்ன வார்த்தை தான் இது. அதாவது ஆண்டவரே இவள் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி தன் அக்காவுக்காக அவர் ஜெபித்த பொழுது கர்த்தர் மறுபடியும் பேசி சொன்னார், மோசே, நீ சொன்னதினால் உங்கள் அக்காவுடைய குஷ்டரோகத்தை நான் சுகமாக்குகிறேன். ஆனால் உடனே சுகமாக மாட்டேன், 1 வாரம் 10 நாள் இந்த குஷ்டரோகம் இருக்கும்னு சொல்லி கர்த்தர் கடந்து போய்விட்டார். அதன் பின்பு அவள் குஷ்டரோகம் சுகமாகி அந்த பாளையத்திலே பிரயாணமாய் போனதை நாம் பார்க்கிறோம். இந்த காலை வேளையில் அன்பான தேவ பிள்ளைகளே, பல நேரத்தில் நம்முடைய வாயிலிருந்து வர வார்த்தை சும்மா வார்த்தை தானே அப்படின்னு சொல்லி சில நேரத்தில் நம்ம பேசிடுறோம். ஊழியர்களுக்கு விரோதமாக பேசிடுறோம், விசுவாசிகளுக்கு விரோதமாக பேசிடுறோம், மற்றவங்களுக்கு விரோதமாக பேசிடுறோம். ஆனால் அந்த வார்த்தைக்கு பின்விளைவுகள் உண்டு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதனால்தான் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுது ஆண்டவர் இயேசு சொல்கிறாரு, மனுஷர் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த மோசேயின் ஜெபம் எப்படி மிரியாமை சுகமாக்கினதோ அதே போல நம்முடைய ஜெபம் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை கொண்டு வரும். இந்த சம்பவத்திலிருந்து 5 முக்கியமான பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். வேகமாக ஒவ்வொன்றாக நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்பாக இந்த காலை வேளையிலே மோசேயின் மன்றாட்டு ஜெபம் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அல்லது மிரியாமுக்காக மோசேயின் ஜெபம் என்கிற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தையை நாம் பார்க்கலாம். நான் சொன்ன இந்த சம்பவம் என்னாகமம் 12வது அதிகாரத்தில் இருக்கிறது. நம்ம எல்லாரும் பைபிளை
பழைய ஏற்பாட்டில் 184வது பக்கத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளலாம். புதுசாக வர்றவங்க ஸ்க்ரீனில் வசனம் வரலையோ சரி, பக்கத்தில் இருக்கிறவங்க பைபிளை பார்த்துக்கிடுங்க. என்னாகமம் 12வது அதிகாரத்தில் நான் சொன்ன இந்த சம்பவம் காணப்படுகிறது. ஒரு சில வசனங்களை மாத்திரம் நம்ம வாசிக்கலாம். என்னாகமம் 12வது அதிகாரம் 9 முதல் 13 வசனங்கள் வரை மாறி மாறி வாசிக்க போகிறோம். 184, 185வது பக்கங்கள் பழைய ஏற்பாட்டிலே. த புக் ஆஃப் நம்பர்ஸ் சாப்டர் 12 verses 9 to 14. 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், அடுத்த வசனத்தை நீங்கள் எல்லாரும் வாசிங்க. எல்லாரும் பைபிளை திறந்துட்டீங்களா? 9வது வசனம். கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது, அவர் போய்விட்டார். மேகம் குடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று. மிரியாம் உறைந்த மலையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியானால் ஆரோன் மிரியாமை பார்த்தபோது அவள் குஷ்டரோகியா இருக்க கண்டான். அப்பொழுது ஆரோன் மோசேயை நோக்கி, என் ஆண்டவனே, நாங்கள் புத்தியீனமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதிரும். தன் தாயின் கர்ப்பத்தில் பாதி மாம்சம் அழுகி செத்து விழுந்த பிள்ளையைப் போல அவள் ஆகாதிருப்பாளாக என்றான். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே, அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். ஹல்லேலூயா. ரொம்ப சின்ன ஜெபம்தான். 13வது வசனத்தை என் கூட சேர்ந்து எல்லாரும் வாசியுங்க. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே, அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். கைகளை வைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஒரு சிலருக்கு என்னன்னா, ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணணும், ரொம்ப நேரம் ஆராதனை நடத்தணும், அப்பதான் அது ஆசீர்வாதமாக இருக்கும், இப்படிலாம் நினைக்கிற விசுவாசிகளும் உண்டு, ஊழியர்களும் உண்டு. சில நேரத்தில் நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் ஒருத்தர் கூப்பிட்டோம், சாட்சி சொல்லி செய்தியை பகிர்ந்துக்காங்கன்னு சொல்லி. அவர் வந்தவுடனே என்ன சொன்னார், எனக்கு 4 மணி நேரம் கொடுத்தா தான் என் சாட்சியை சொல்ல முடியும் அப்படின்னு. கடைசி வரைக்கும் அவர் சாட்சியை சொல்ல ஏதோ பேசிட்டு போயிட்டார். அப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ரொம்ப நேரம் பேசணும், ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணணும், ரொம்ப நேரம் ஆராதனை நடத்தணும், அப்போ தான் ஆசீர்வாதம் வரும்னு தவறாய் நினைக்கிறார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, நேரம் நிறைய இருந்தால் ஜெபம் பண்ணுறது தப்பு கிடையாது, நாள் முழுவதும் ஜெபிப்பது தவறல்ல. ஆனால் இங்கே மோசே ஒரு சின்ன ஜெபம் தான் செய்கிறார், ரொம்ப ரொம்ப சின்ன ஜெபம், என் தேவனே, அவளை குணமாக்கும். ஹல்லேலூயா. எபிரேய வார்த்தையில் ரொம்ப அழகாக ரொம்ப ரொம்ப அழகாய் சொல்லப்படுறது, எல்னா, என் தேவனே, ரஃபானாலா, அவளை குணமாக்கும். ரொம்ப சிம்பிளான ஒரு ஜெபத்தை தான் மோசே அங்கே ஏறெடுக்கிறார். அந்த எளிய ஜெபத்துக்கு கர்த்தர் வல்லமையான பதிலை கொடுத்தார். ஹல்லேலூயா. அதுக்காக சாப்பிடும்போது எனக்கு ஆத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்ற மாதிரி சின்ன சின்னதாக ஜெபம் பண்ணணும்னு நான் சொல்ல வரல. நேரம் கிடைக்கும்பொழுது அதிக நேரம் எடுத்து ஜெபம் பண்ணுங்க. இந்த மோசேயின் ஜெபத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 5 பாடங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது, a short prayer that came from a deep place. அதாவது சின்ன ஜெபம் ஆழமான இதயத்தில் வந்தது. அல்லேலூயா. சின்ன ஜெபம் தான், ஆனால் இதயத்தின் ஆழத்திலிருந்து வந்த ஜெபம் அது தேவனுடைய சமூகத்தை அசைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த 13வது வசனத்தை மறுபடியும் வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே, என் தேவனே, அவளை குணமாக்கும், அவளை குணமாக்கும். கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவர் இயேசுவும் இதே வார்த்தையை பயன்படுத்தினார். என் தேவனே எங்க சொல்லி ஜெபம் பண்ணாரு? சிலுவையில் தொங்கும் போது என்ன சொன்னாரு? லாமா லாமா சபக்தானி, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர். பாருங்க, பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் முரண்பாடே கிடையாது, எல்லாம் ஒன்னோட ஒன்று ஒத்து போகிறது. சிலுவையில் இயேசு ஒரு சின்ன ஜெபத்தை தான் செய்கிறார், பழைய ஏற்பாட்டில் மோசே ஒரு சின்ன ஜெபத்தை தான் செய்கிறார். என் தேவனே, அவளை குணமாக்கும். நம்ம என்ன நினைக்கிறோம், சின்ன ஜெபத்துக்கு பதில் கிடைக்காது, சின்னதாக ஜெபம் பண்ணால் 5 நிமிஷம் ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்துக்கு பலன் கிடைக்காது, இப்படிலாம் நினைக்கிறோம். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க, நீங்கள் 24 மணி நேரம் ஜெபம் பண்ணாலும், எல்லாரும் என்ன கவனிக்கிறீங்களா? வசனத்தை கவனிங்க. நீங்கள் 24 மணி நேரம் ஜெபம் பண்ணாலும் மனசால ஜெபம் பண்ணாமல் வாயில் ஜெபம் பண்ணிங்கன்னா அந்த ஜெபத்தினால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எல்லாரும் ஆமேன்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். அல்லேலூயா. ஏன் நம்முடைய ஜெபம் கேட்கப்படலைன்னா, ஜெபம் மனசுலேருந்து வர்றதில்லை, வாயிலிருந்து வருது, பழக்கமாயிடுச்சு. சில நேரம் நம்முடைய ஜெபம் மனதளவில் வராமல் உதட்டளவில் வருகிற ஜெபமாக இருக்கிறதுனால தான் அந்த ஜெபம் பலனில்லாமல் போய் விடுகிறது. ஆனால் மோசே அவர் சின்ன ஜெபத்தை ஏறெடுத்தாலும் மனசின் ஆழத்திலிருந்து அந்த ஜெபம் வருகிறது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோசேக்கும் தேவனுக்கும் நெருங்கிய ஐக்கியம் காணப்பட்டது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, உங்களை பற்றி தெரியாதவங்க கிட்ட தான் நீங்கள் ரொம்ப நேரம் உங்களை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும். உங்களுடைய மனசில் என்ன இருக்குது, உங்களுடைய பிரச்சனை என்ன,
உங்களுக்கு உங்களை பற்றி தெரியாதவங்க கிட்ட தான் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஆனால் உங்களை நல்லா புரிஞ்சுக்கிறவங்க கிட்ட நீங்கள் எதுவுமே சொல்ல தேவையில்ல. உங்கள் முகம் கொஞ்சம் வாடி இருந்தாவே என்ன உனக்கு பிரச்சனைன்னு கேட்டுருவாங்க. உண்மையா இல்லையா? காரணம் என்னன்னா உங்களை அவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். ஆமென். அப்போ மோசே ஏன் நீளமான ஜெபம் பண்ணலன்னா, ஆண்டவருக்கு நடந்தது எல்லாம் தெரியும், பார்த்துட்டு இருக்கிறார். மிரியாம் மோசேக்கு விரோதமாய் பேசினதை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால அவர் போய் எக்ஸ்பிளனேஷனே கொடுக்கல. ஆண்டவரே, நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். என்னுடைய வேண்டுதல் ஒண்ணே ஒன்று தான், அவளை சுகமாக்கும். ஹல்லேலூயா. வேற ஒன்றும் எனக்கு தேவையில்லை. அவ என் அக்கா. நான் சின்ன வயசா இருக்கும்பொழுது நான் உயிரோடு இருக்கிறேன்னா அவ தான் காரணம். என்னை வந்து தண்ணியில் அனுப்பின பொழுது என் அக்கா தான் என்னை பராமரித்தாள். இன்றைக்கு நான் ஒரு தலைவனாய் உருவாக அவ தான் காரணமாக இருக்கிறா. ஒருவேளை அவ பழச மறந்துருக்கலாம், ஆனால் நான் மறக்கல. அந்த நன்றி உள்ள இருதயத்தோடு உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன், என் அக்காவை சுகமாக்கும் என்று அவன் ஜெபிக்கிறான். அல்லேலூயா. எப்பவுமே ஒன்று கவனிங்க, யாராவது ஒருத்தர் வந்து நமக்கு சில தீமைகள் செய்யும் பொழுது உடனே வந்து அவங்கள பற்றி நம்ம தீமையான காரியங்களை பேசக்கூடாது. அதுக்கு முன்னாடி அவங்க நமக்கு செய்த நன்மைகளை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அவங்க நம்மளுக்கு செய்த நன்மைகள் என்ன கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா நம்ம திரும்ப அவங்கக்கிட்ட சண்டைக்கு போக மாட்டோம். சரி, எனக்கு எவ்வளோ நன்மை செய்தாங்க எங்கள் அக்கா, எனக்கு எவ்வளோ உதவி செய்தார்கள், ஆகவே இந்த சின்ன காரியத்துக்காக நான் எதுக்கு அவங்க கூட சண்டைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சண்டைக்கு போகிறதுக்கு பதிலாக அவர்களுக்காக நாம் ஜெபிக்க ஆரம்பித்து விடுவோம். அல்லேலூயா. எப்பவுமே பழி வாங்குவது மனிதனுடைய குணம், ஆனால் மன்னிப்பது கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற குணம். இங்கே மோசே ஆண்டவர் சமூகத்தில் போய் ஜெபிக்க காரணம் என்னன்னா, மோசேயை குறித்து கர்த்தர் அறிந்து வைத்திருந்தார், கர்த்தரை குறித்து மோசே அறிந்து வைத்திருந்தார். மோசேக்கு நல்லா தெரியும், எங்க ஆண்டவர் கிருபையுள்ள தேவன். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் இரக்கமுள்ள தேவன். ஹல்லேலூயா. அவர் ஒரு நாளும் தவறு செய்ய மாட்டார். அதே நேரத்தில் என் ஜெபத்தை ஆண்டவர் நிச்சயமாய் கேட்பார் என்கிற நம்பிக்கையோடு கூட கர்த்தர் தன் அருகில் இருப்பதை உணர்ந்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாரு, அப்பா அவளை குணமாக்கிடுங்கப்பா. ஹல்லேலூயா. நீங்க அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஜெபிக்கும்படி நாம் வந்திருக்கிறோம். நம்ம எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறோம் என்பதை விட எவ்வளவு ஆழத்தில் ஜெபம் பண்ணுகிறோம் என்பதை அப்பா கவனித்து கொண்டிருக்கிறார். சின்ன ஜெபம் பண்ணாலும் மனசார ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. கொஞ்சம் பேருக்கு ஜெபத்தில் மனசு ஓடவே ஓடாது. அங்கே யார் வராங்க, இங்கே யார் வராங்க, அவங்க அந்த சிஸ்டர் என்ன கொண்டை போட்டிருக்கிறாங்க, இந்த சிஸ்டர் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்க, இவங்க கவனம் எல்லாம் எதில் தான் இருக்கும்? இது மற்ற காரியங்கள் தான் கவனம் இருக்கும். அப்புறம் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கலைன்னா எப்படி கேட்பாரு? நீ மனதார மனதின் ஆழத்திலிருந்து ஜெபிப்பா என்றால் அந்த ஜெபம் நிச்சயமாய் பரலோகத்தை தொடும், பரலோகத்தை அசைக்கும். அல்லேலூயா. மோசேயின் ஜெபம் தேவனோடு இருக்கிற உடன்படிக்கையின் அடையாளத்தை வெளிப்படுத்துகிற ஜெபமாய் காணப்பட்டது. அது மாத்திரமல்ல, இரண்டாவது இந்த மோசேயின் ஜெபத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிற பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வலிகள் மத்தியிலும் மற்றவர்களுக்காக பரிந்து ஜெபிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. வலிகள், மோசேயின் இதயம் வலிக்குது, அவருடைய இதயம் வேதனைப்படுது. என் அக்கா என்னை பற்றி இப்படி பேசிட்டாளே என்று எதற்காக மிரியாமும் ஆரோனும் மோசே குறித்து பேசினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12வது அதிகாரம் 1வது 2வது வசனத்தில் அதுக்கான காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயின் நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி, கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். கைகளை உயர்த்தி வர அல்லேலூயா சொல்லலாமா? நல்லா கவனிங்க. மோசேக்கு வந்து இரண்டாவது திருமணம் நடக்கிறது. அப்போ முதல் மனைவி மரித்திருப்பார்கள், அப்படிதான் நம்ம யூகிக்கிறோம். ஆனால் ரெண்டாவது கல்யாணம் பண்ணும்பொழுது பொண்ணு வந்து கொஞ்சம் கருப்பாக இருக்குதான். இது யாருடைய பிரச்சனை? எத்தியோப்பியா நாட்டு பெண்கள் வந்து கருப்பாக இருப்பாங்க. பொதுவாக எத்தியோப்பியா, இந்த ஆப்பிரிக்கா நாட்டில் இருக்கிற பெண்கள் ஆண்கள் எல்லாரும் எப்படி இருப்பாங்க? கருப்பாக தான் இருப்பாங்க. அது வந்து அவங்க பிறக்கும்பொழுது அந்த கலர் தான். மோசே கல்யாணம் பண்ணும்பொழுது அந்த பொண்ணு கருப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல பொண்ணுன்னு சொல்லி அவர் கல்யாணம் பண்ணிட்டார். இது இப்போ யாருடைய பிரச்சனை? மோசேயுடைய பிரச்சனையா, அவங்க அக்கா பிரச்சனையா? மோசே பிரச்சனை. அவங்க அக்காவுக்கு வந்ததே கோபம். அது எப்படி நீ கருப்பான பொண்ணை கல்யாணம் பண்ணலாம், நீ எப்படி என்ன கேட்காம கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த அம்மாவுக்கு பயங்கர கோபம். இந்த அம்மா நேராக மோசேங்கிட்ட கூட போகல, நேராக ஆரோன்கிட்ட போகிறா. தம்பி அவன் மோசே கல்யாணம் பண்ண பொண்ணு எனக்கு பிடிக்கவே இல்லை, அவனுக்கு கொஞ்சம் கூட புத்தி கிடையாது,
அவன் இவ்வளோ பெரிய தலைவனாக இருக்கிறான், என்கிட்ட அக்கா கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாம்ல, அவன் செஞ்சது சரியில்லைன்னு சொல்லி மிரியாம் என்ன பண்ணுறா, மோசே கிட்ட போய் பேசாமல் ஆரோன்கிட்ட பேசுகிறா. இப்போ ஆரோனும் மிரியாமும் கூடி பேசுகிறத பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கேட்குறாங்க, அவங்களும் முணுமுணுக்கிறாங்க. இப்படியே அந்த பாளையம் முழுவதும் மோசே குறித்து எல்லாரும் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறார்கள். அதனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் யாரு? ஸ்டார்டிங் பாயிண்ட் யாரு? மிரியாம். சரி, இப்போ ஆண்டவர் மிரியாமுக்கு தண்டனை கொடுக்கணுமா, பேசின எல்லாருக்கும் தண்டனை கொடுக்கணுமா? மிரியாமுக்கு மட்டும்தானா? பேசினவங்களுக்கெல்லாம் தண்டனை கிடையாதா? எல்லாரும் தான் தண்டனைக்குரியவர்கள். ஆனால் அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு ஆண்டவர் பார்த்தா எங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு? மிரியாமுக்கு. அப்போ கர்த்தர் என்ன செய்கிறார்? மிரியாம் செய்த அந்த தவறுக்காக மிரியாமை தண்டிக்கிறார். பின்னாடி நம்ம அதை பார்க்கலாம். இப்போ மோசே காதுல இந்த விஷயம் வருது, உங்க அக்கா உன்னை பத்தி இப்படிலாம் பேசுறான உடனே மோசேன் இதயம் வலிக்கிறது. எங்க அக்கா என்கிட்ட வந்து நேரடியா பேசியிருக்கலாமே, அவ வந்து ஏன் இன்னொருத்தர் மூலமா பேசி இன்னைக்கு பாளையம் முழுவதும் இப்படி ஆகிவிட்டது என்று சொல்லி மோசேன் இதயம் வலிக்க துவங்கினர். இந்த காலை வேளையில் அன்பான தேவ பிள்ளைகளே, நிறைய நேரத்தில் நீங்களும் அந்த தப்பை பண்ணுறீங்க. ஒரு ஆள் செய்கிறது உங்களுக்கு பிடிக்கலைன்னா நேருக்கு நேர் அவங்ககிட்ட போயிட்டு நீங்கள் செய்கிறது பிடிக்கல, இதை மாற்றிக்கிடுங்க அப்படின்னு சொல்லுவது தான் கிறிஸ்தவ மாண்பு. அதை விட்டுட்டு நம்ம இன்னொரு ஆள்கிட்ட போயிட்டு பாஸ்ட் அப்படி சொன்னார், அசிஸ்டன்ட் பாஸ்ட் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அங்கே இங்கே போயிட்டு பற்ற வச்சுட்டு இருந்தோம்னா கர்த்தருடைய பார்வையில் அது அருவருப்பானது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. போன வாரத்தில் நாங்கள் எல்லாம் கேரளாவுக்கு போயிருந்தோம். என்னுடைய சகோதரர் குடும்பம், பாஸ்டம்மாவுடைய குடும்பம் எல்லாம் போயிருந்தோம். நல்லா வந்த எல்லா உறவினர்களையும் நல்லா ரிசீவ் பண்ணி அவங்களுக்கு ஒரு வேனை ஏற்பாடு பண்ணி நானே போயிட்டு அவங்கள வரவேற்று அவங்க தங்கிறதுக்கு ஆயத்தங்கள்லாம் பண்ணி என்கேஜ்மெண்ட்லாம் முடிஞ்சிட்டு நாங்கள் கொஞ்சம் சீக்கிரம் புறப்பட வேண்டி இருந்தது. ஒரு சில உறவினர்கள் லேட்டாக ட்ரெயின் அவங்களுக்கு லேட்டாக இருந்ததுனால அவங்களுக்கு சொல்லிவிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். இதில் ஒரு உறவினர் என்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் போய் பற்ற வச்சுட்டாங்க. அது எப்படி அவர் நம்மளை விட்டுட்டு போகலாம், அவர் வந்து நம்மளை கவனிக்காமல் போகலாம், நம்மளை வந்து 2 நாள் கவனிச்சதெல்லாம் மறந்துட்டாங்க. ஒரு நாள் ஒரு 4 மணி நேரம் முன்னாடி கிளம்புனதை வந்து அதில் ஒரு அம்மா தான் இந்த வேலையை பண்ணியிருக்கு. பற்ற வச்சு இவங்க பற்ற வச்சோடனே அது வரைக்கும் சந்தோஷமாக இருந்த எல்லாருக்குள்ளும் என்ன ஆயிடுச்சு, ஆமாம் ஆமாம் அவர் எப்படி விட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த 2 நாள் அவங்கள உபசரித்த எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்தில் மறந்துட்டு ஒரு நாள் அவங்கள கவனிக்காத பெரிய விஷயமாக்கி பரபரப்பாக அந்த பாளையம் முழுவதும் என்ன ஆயிடுச்சு, பரபரப்பாயிடுச்சு. இது என் காதுக்கு வராமல் இருக்குமா? என் காதுக்கு வந்தவுடனே எனக்கு சந்தோஷமாக இருந்திருக்குமா? எனக்கு பயங்கரமான வேதனை. என்னடா இவங்கள எல்லாரையும் கூப்பிட்டு உபசரித்து குடும்பமாக எல்லாரும் ஐக்கியம் பண்ணணுன்னு பார்த்தா இதில் ஒரு மிரியாம் வந்து வத்திச்சேடா, பற்ற வச்சிச்சேடா, பற்ற வச்சிச்சே. இந்த ஒரு மிரியாம் பற்ற வச்சதுனால அங்கே இருக்கிற எல்லாருக்கும் என்ன ஆயிடுச்சு, பாளையம் முழுவதும் ஆமாம் அவர் நம்மளை கவனிக்கலை, நம்மளை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணல, நம்மளை வந்து சரியாக கவனிக்கலைன்னு சொல்லி எல்லாருக்குள்ளேயும் அந்த வருத்தம் உண்டாக்கி விட்டார். இப்போ நான் போயிட்டு நான் என்னுடைய நிலையை விளக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீ எதுவும் பேசாத, மோசே மாதிரி அமைதியாயிரு, கர்த்தர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. அதனால் நான் என்னுடைய தன்னிலை விளக்கம் எதுவும் சொல்ல, காதில் விழுந்தது, வருத்தப்பட்டேன், ஜெபம் பண்ணேன். காலையில் கூட இந்த செய்தி ஆயத்தம் பண்ணும்போது ஆண்டவர் பேசுகிறார். மோசே என்ன பண்ணான்? அமைதியாக இருந்தான். நீ என்ன பண்ணு? அமைதியார். பாருங்கள், சில நேரத்தில் செய்தி உங்களுக்கு மாத்திரம் இல்லை, எனக்கும் ஆண்டவர் என்ன பண்ணிடுறாரு, சேர்த்து கொடுத்துட்றாரு. 2 நாளில் நான் மன வருத்தத்தில் இருந்தேன். இந்த செய்தி ஆயத்தம் பண்ணும்போது தெளிவாக ஆண்டவர் பேசினார், நீ அமைதியாயிரு, மிரியாம் பண்ண காரியத்துக்கு மிரியாம் பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லி கர்த்தர் எனக்குள்ளே ஒரு சமாதானத்தை கொடுத்தார். ஏன் சொல்ல வரேன்னா, ஒரு ஆள் கொளுத்தி போட்டால் போதும் அங்கே இருக்கிற எல்லாருடைய மனசும் கெட்டு போய்விடும். 2 நாள் நல்லா சந்தோஷமாக இருந்த நல்ல உபசரிப்பு, நல்ல சந்தோஷமாக இருந்த குடும்பம் ஒரு நிமிஷத்தில் அப்படியே சந்தோஷம் இழந்து நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டு அவங்களுக்குள்ள முறுமுறுப்பு உருவாகி விட்டது. இதுதான் மிரியாமும் செய்தாள். மோசேக்கு விரோதமாய் அவள் பேசினது மாத்திரமல்ல, எல்லார்கிட்டையும் போய் அவள் சொன்னது நிமித்தம் பாளையம் முழுவதும் பரபரப்பாகிவிட்டது. மோசே ஏதோ பெரிய செய்யக்கூடாத தப்பு செய்த மாதிரியும் அவர் விருப்பப்பட்ட பெண்ணை அவர் கல்யாணம் பண்ணார். ஆனால் அவர் கருப்பான பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டார் சொல்லி ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்கி பாளையம் முழுவதும் முறுமுறுக்க துவங்கின பொழுது மோசேயின் காதுகளில் இது விழுந்தது. ஆனால் வேதம் சொல்கிறது, மோசே கோபப்படவில்லை, பூமியில் எங்கும் அவன் சாந்த குணம் உடையவனாய் காணப்பட்டான்.
அல்லேலூயா. பக்கத்தில் உங்க கைப்பிடிச்சு சொல்லுங்க, யாராவது உங்ககிட்ட வந்து தவறான காரியங்களை பேசும்போது கோபப்படாதீங்க. சில விசுவாசிகள் இருக்கிறாங்க, அவங்க தொட்டா சினிங்கி, அவங்கள பற்றி ஏதாவது சொல்லிட்டா போதும் உடனே மடமடன்னு என்ன பண்ணிடும், அப்படியே கண்ணில் இருந்து கண்ணீர் வந்துடும், கோபம் வந்துடும். யாரை பார்த்து நீ இப்படி கேட்ட, யாரை பார்த்து நீ அப்படி கேட்டேன்னு சொல்லி சின்ன விஷயத்த பெரிய பிரச்சனை ஆக்கிடுவாங்க. காரணம் என்ன? அவங்க இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில பக்குவம் அடையவில்லை. அல்லேலூயா. நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பக்குவம் அடைய அடைய மற்றவங்க உங்கள் தவறை சுட்டி காண்பிக்கும் போது உடனே உணர்வீங்க, ஆமாம் நான் செஞ்சது தப்பு, சாரி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் பக்குவம் அடைந்து விட்டீர்கள். அதை விட்டுட்டு யாரை பார்த்து நீ சொன்ன, நீ எப்படி என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு அங்கே போய் இங்கே போய் நம்ம பஞ்சாயத்து வச்சோம்னா நம்ம இன்னும் வளரவில்லை என்று அர்த்தம். அல்லேலூயா. மோசே குறித்து வேதம் சொல்லுது, மோசே நினைத்திருந்தால் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு, எங்கள் அக்கா என்னை பற்றி இப்படி பேசுகிறா, நீங்கள்லாம் என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் இதுதான் என்னுடைய விளக்கம் என்று சொல்லி விளக்கம் கொடுத்துருக்க முடியும். ஆனால் மோசே அதை செய்யல, அமைதியாய் இருந்தார். அல்லேலூயா. சில நேரத்தில் அமைதியாக இருப்பது நல்லது. ஆமென். பேச வேண்டிய நேரத்தில் பேசணும், ஆனால் அமைதியாக இருக்க வேண்டிய நேரத்தில் அமைதியாக இருக்கணும். இப்போ மோசே அமைதியாய் இருந்தது மாத்திரமல்ல, ஆரோன் போய், தம்பி அக்கா நிலைமை இப்படி ஆயிடுச்சுப்பா என்று ஆரோன் போய் மோசே இடத்திலே கெஞ்சின பொழுது உடனே மோசே தேவ சமூகத்தில் ஜெபிக்க துவங்கினார். ஹல்லேலூயா. தன் மனதில் 1000 காயங்கள் இருந்தாலும் தன் அக்கா சுகமாக வேண்டும் என்று மோசே ஜெபம் பண்ணினார். கவனிக்கிறீங்களா? பார்க்குறவங்க பார்த்துக்கிடுங்க. ஒரு சிலர் அங்கேயும் இங்கேயும் வேடிக்கை பக்கத்தில் தான் கவனமாக இருக்கிறீங்க. நல்லா கவனிங்க. மனதில் 1000 வேதனைகளும் வலிகளும் இருந்தாலும் மோசே அதெல்லாம் ஓரம் வச்சுட்டு தன் அக்காவுக்காக ஜெபம் பண்ண துவங்கினார். அதுதான் ஆண்டவர் இயேசு நம்ம கற்றுக் கொடுத்துருக்கிற பாடம். அல்லேலூயா. சில நேரத்தில் மற்றவங்க காரணம் இல்லாமல் உங்களை துன்பப்படுத்துவாங்க, காரணம் இல்லாமல் உங்கள் மேலே பொய்யான விஷயங்களை சொல்லுவாங்க, காரணம் இல்லாமல் உங்களை வந்து தூற்றி திரிவார்கள். இதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கும் கோபம் வரும். பதிலுக்கு 4 கேள்வி கேட்டுடலாம், அது எப்படி அவங்க அப்படி பேசலாம் அப்படின்லாம் கோபம் வரும். ஆனால் ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்குற பாடம் என்னன்னா, அப்படிப்பட்டவர்களுக்காக நீ ஜெபம் பண்ண துவங்கிவிடு. அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசு அதான் நமக்கு சொல்லி கொடுக்குறார். நம்ம என்ன பண்ணணுமா? நம்மை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். நம்மை பகைக்கிறவர்களுக்கு, தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். அப்போ மோசே, ஆண்டவர் இயேசு புதிய ஏற்பாட்டில் கற்றுக் கொடுத்த அந்த பாடத்தை பழைய ஏற்பாட்டிலே மோசே செய்து காண்பிக்கிறதை பார்க்கிறோம். தனக்கு விரோதமாய் தீமை செய்த தன்னுடைய அக்காவுக்காக அவர் ஜெபம் பண்ண துவங்குகிறார். அது அப்போ நீதிமான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூதர்கள் பார்வையில் நீதிமான் யார்? அவங்க வந்து நீதிமான், அதாவது சாதிக் அப்படின்னு சொல்லுவாங்க. நீதிமானுக்கு எபிரேய வார்த்தையில் சாதிக் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா அந்த நீதிமான் என்பவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமாதானம் உண்டாகும்படி வழிகளெல்லாம் தன்மேல் ஏற்றுக்கொள்கிறவன் தான் நீதிமானாம். அல்லேலூயா. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுதுன்னு தெரியல. பக்கத்தில் அவங்க கைப்பிடிச்சு சொல்லுங்க, ஒரு இடத்தில் சமாதானம் உண்டாகும்படி வழிகளெல்லாம் தன்மேல் ஏற்றுக்கொள்கிறவன் தான் நீதிமான். அப்போ நாமெல்லாம் யாரு நீதிமானா? யாராவது உங்களை குத்தனா சரி பரவாயில்ல அப்படின்னு ஏற்றுக்கிறீங்களா, இல்லை திரும்ப குத்துறீங்களா? நம்ம சர்ச்சில் ஒரு முறை ஒரு சகோதரி வந்தாங்க, காலெல்லாம் வீங்கி போய். என்ன சிஸ்டர்னு கேட்டேன். பாஸ்டர், அபிஷேகத்தில் நிரம்பி பக்கத்தில் இருக்கிற சிஸ்டர் என் காலை மிதிச்சிட்டாங்க அப்படின்னாங்க. உண்மையிலே கால் வீங்கி போயிருந்தது. ஐயோ சாரி சிஸ்டர், அவங்க தெரியாமல் மிதிச்சிருப்பாங்க. அந்த சிஸ்டர் சொன்னாங்க, நீங்கள் ஏன் பாஸ்டர் சாரி கேட்குறீங்க? போன வாரம் அவங்க ஆவியில் நிரம்பி என் காலை மிதிச்சாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும் தெரியல இந்த ஸ்டோரியை, ஏற்கனவே சொல்லிட்டேன்னா. இந்த வாரம் நான் என்ன பண்ணேன்? ஆவியில் நிரம்பி அவங்க காலை மிதின்னு மிதிச்சிட்டேன்ட்டாங்க. இதுக்கு பேர் தான் நீதிமானா? நீதிமான் என்பவன் தனக்கு வலித்தாலும் மற்றவர்களை மன்னிக்கிறவன் தான் நீதிமான். ஹல்லேலூயா. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? நீ 4 வார்த்தை கேட்டினா நான் என்ன பண்ணுவேன்? காலைல உங்கள் வீட்டுக்காரரை பார்த்து சொன்னீங்களா இல்லையா? நீ 4 வார்த்தை பேசினா நான் என்ன பண்ணுவேன்? 10. பார்த்தீங்களா, நான் 8 வார்த்தை நினச்சிட்டு இருந்தேன். நான் 8 வார்த்தை நினச்சிட்டு இருந்தேன். நீங்கள் 10 வார்த்தை பேசுகிற ஆளாக இருக்கிறீங்க. வீட்டுக்கார் கையை வாங்கினவனே, யோ நீ 1 அடி அடித்தா நான் என்ன பண்ணுவேன்? 2 அடி அடிப்பேன். ஸோ இதுக்கு பேர் நீதிமான் கிடையாது. நீதிமான் என்பவன் தனக்கு வலித்தாலும் சரி, சமாதானம் தான் முக்கியம் என்று சொல்லி அந்த இடத்திலே சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவன் தான் நீதிமான். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் இயேசு
அந்த மலை பிரசங்கத்தில் சொல்றாரு, சமாதானம் உண்டு பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் என்று அழைக்கப்படுவார்கள். யார் கடவுளுடைய பிள்ளைங்க? தான் இருக்கிற இடத்தில் சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்கள் கடவுளுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. மிரியாம் என்ன பண்ணிட்டா? தான் இருக்கிற இடத்துல சண்டையை மூட்டி விட்டா. ஹல்லேலூயா. அப்ப அவளுக்குள் ஆவியானவருக்கு பதில் உள்ள பிசாசு என்ன பண்ணிட்டான்? உள்ள பூந்ததுனால இருக்கிற இடத்துல சண்டையை மூட்டி விட்டான். அதனால தான் மோசே வேதனைப்படக்கூடிய சூழ்நிலை உண்டானது. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கற்றுத்தருகிற பாடம் என்னன்னா, உண்மையான நீதிமான் ஒரு இடத்துல சமாதானம் உண்டு பண்ணுமே தவிர அந்த இடத்துல இருக்கிற சந்தோஷத்தை கெடுத்து விடக்கூடாது. அப்போ நாம் ஆவியில வளர வளர, நாம் முதிர்ச்சி அடைய அடைய, இப்படிப்பட்ட விமர்சனங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் வரும்பொழுது அதை நாம் தவிர்த்து விட்டு, அதை ஒதுக்கி விட்டு, யார் நம்மை துன்பப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு நம்ம ஜெபிக்க ஆரம்பிப்போம். அந்த இடத்தில் சமாதானம் தான் முக்கியம் என்று நாம் சிந்திக்க துவங்குவோம். அப்பொழுது நாம் நீதிமானாய் மாறுகிறோம். கர்த்தர் நம்மோடு இருந்து நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகுந்த பலன் உள்ளது. ஹல்லேலூயா. அப்போ யார் நீதிமான்? சமாதானம் உண்டாகும்படி வழிகளை தாங்கிக் கொள்கிறவன் தான் நீதிமான். அப்போ மோசேயின் ஜெபம் ஏன் கேட்கப்பட்டது? அவர் அந்த இடத்திலே மற்றவர்களுக்காக தான் பரிந்து பேசி தன் வழிகளெல்லாம் மறைத்து கொண்டு அவர்களுக்காக ஜெபித்ததினால் கர்த்தர் அவர்களுடைய வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தை செய்தார். அல்லேலூயா. மூன்றாவதாக இந்த சம்பவத்தில் நம்ம கற்றுக்கொள்கிற பாடம் என்னன்னா, சுகம் கிடைத்தது ஆனால் சிட்சை தொடர்ந்தது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. மிரியாமுக்கு சுகம் கிடைத்தது, ஆனால் சிட்சை தொடர்ந்தது. வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது என்னாகமம் 12வது அதிகாரம் 14, 15 வசனங்களை வாசித்தீங்கன்னா அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தர் மோசேயை நோக்கி அவள் தகப்பன் அவள் அந்த 13வது வசனத்துல இருந்து வாசிங்க. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே, அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். கர்த்தர் மோசேயை நோக்கி, அவள் தகப்பன் அவள் முகத்திலே காரி துப்பினதுண்டானால் அவள் 7 நாள் வெட்கப்பட வேண்டாமோ? அது போலவே அவள் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்து பின்பு சேர்த்து கொல்லப்படவர் என்றார். போதும். கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? மோசே ஜெபித்தவுடன் ஆண்டவர் மிரியாமை சுகப்படுத்தி விட்டார். அல்லேலூயா. அவளுக்கு குஷ்டரோகத்தை ஆண்டவர் சுகப்படுத்திட்டார். ஆனா குஷ்டரோகத்தின் பிரமாணம் என்னன்னா, ஒரு முறை தீட்டுப்பட்டவங்க பாளையத்துக்குள்ள உடனே வரக்கூடாது. அவங்க 7 நாள் பாளையத்துக்கு வெளியே இருக்கணும். அதனால கர்த்தர் என்ன சொல்லிட்டாரு? மிரியாமை உன் ஜெபத்தை கேட்டு நான் சுகமாக்கிட்டேன், ஆனால் நான் கொடுத்த அந்த சிட்சையை அவள் அனுபவிக்கட்டும். 7 நாள் பாளையத்துக்கு வெளியே அவள் போய் தங்கட்டும். யாரும் அவளை போய் பார்க்கக்கூடாது, யாரும் அவளை தொடக்கூடாது. அவளை தனியாக பாளையத்துக்கு வெளியில் வச்சிருங்கன்னு சொல்லி மிரியாமை பாளையத்துக்கு வெளியே கர்த்தர் அனுப்ப சொல்லிவிட்டார். அப்போ இதிலிருந்து ஒன்றை நம்ம புரிந்து கொள்ளணும். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய கிருபை நம்மை மன்னித்தாலும் நாம் செய்த பாவங்களின் பின்விளைவுகள் நம்மை தொடர்ந்து வரும் என்பதை மறந்துவிடக்கூடாது. எத்தனை பேர் நான் சொல்றது புரிகிறது? அல்லேலூயா. உதாரணத்துக்கு ஒரு ஆளை நம்ம ஒரு ஆளுக்கு நம்ம தீமை செய்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கிடுங்க. அந்த ஆள் நம்மளை மன்னித்தாலும் அரசாங்கம் அந்த காரியத்துக்கு தண்டனை கொடுத்து விடுகிறது இல்லையா? உதாரணத்துக்கு கிரஹாம் ஸ்டெயின் என்கிற ஒரு மிஷனரியை நம்முடைய ஒரிசாவிலே சில கிறிஸ்தவ எதிர்ப்பு இயக்கத்தை சேர்ந்தவங்க வேனில் அவருடைய ஜீப்பில் வைத்து அவரையும் அவருடைய 2 வாலிப பிள்ளைகளையும் ஜீப்பை விட்டு வெளியே வராமல் வெளியே லாக் பண்ணி அந்த பெட்ரோலை ஊற்றி துடிக்க துடிக்க கொன்றார்கள். அவங்க தப்பிச்சு வெளியில் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஜீப்பை சுற்றி நின்று, கூட்டமாக நின்று, அவர்கள் எரிந்து சாம்பலாகும் வரை அந்த இடத்துல இருந்துட்டு தான் போனாங்க. அப்போ அந்த செய்தியை கேட்டவுடன் அந்த பாஸ்டருடைய மனைவி துடி துடித்து அழுதார்கள். என் கணவரையும் என் 2 பிள்ளைகளையும் கொண்டுட்டாங்களே, உயிரோடு கொண்டுட்டாங்களேன்னு சொல்லி அவர்கள் வேதனைப்பட்டு அழுதார்கள். அது பின்பு ஆண்டவருடைய சமூகத்தில் அவர்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவர்களை மன்னித்து விடு என்று பேசினார். உடனே அவங்க அதாவது பத்திரிகையில் பப்ளிக்காக ஒரு அறிக்கை விட்டார்கள். என் கணவரை துடிக்க துடிக்க கொன்ற, கணவரையும் பிள்ளைகளையும் கொன்ற அவர்களை நான் மனதார மன்னிக்கிறேன் என்று சொல்லி அவங்க அறிக்கை விட்டார்கள். இந்தியாவில் இருக்கிற அத்தனை பத்திரிகைகளையும் வந்தது. இந்தியாவுக்கு ஒரு தலைகுனிவு. தன் கணவரை கொன்றவரை கூட மன்னிக்கிற அந்த அம்மா எங்கே? தனக்கு நன்மை செய்தவங்களுக்கு தீமை செய்கிற நாம் எங்கே? அவர் எதுக்காக ஒரிசாவுக்கு வந்தார்?
அங்கே இருக்கிற குஷ்டரோகிகளுக்கு சேவை செய்ய வந்தார். ஆனால் அந்த உள்ளூர்காரன் அவருடைய சேவைக்கு திரும்ப கொடுத்த பரிசு என்ன? மரணம். அவரையும் அவருடைய பிள்ளைகளையும் துடிக்க துடிக்க கொண்டார்கள். அப்போ கவனிச்சு பாருங்க, ஒருவரும் தன்னையே தியாகம் பண்ணி இந்தியாவுக்கு வந்த ஒரு மிஷினரி, இன்னொரு பக்கம் தனக்கு நன்மை செய்தவரையே துடிக்க துடிக்க கொன்ற உள்ளூர் மக்கள். அப்போ அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ என்ன நடக்கிறது? அந்த அம்மா மன்னிச்சிட்டாலும் கோர்ட் இவங்களை மன்னிக்குமா? கொன்னவங்களை கோர்ட்டு மன்னிக்குமா? மன்னிக்காது. கோர்ட்டுடைய ப்ரொசீடிங் நடந்தது. அதுக்கப்புறம் அவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்தார்கள். இப்போ சிறையில் இருக்கிறானா வெளியில் வந்துட்டானான்னு தெரியல. அப்போ ஒருவேளை ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னித்தாலும் நம்முடைய பாவங்களின் பின் விளைவுகள் நம்மை தொடர்ந்து வரும் என்பதை மறந்துவிடக்கூடாது. அல்லேலூயா. அதனால பாவத்தை லேசாக எடுத்துக்கிடாதீங்க. ஆண்டவர் தான் மன்னிக்கிறாரே, நான் என்ன பாவம் பண்ணாலும் மன்னிப்பார். நான் யாரை அடித்தாலும் பரவாயில்ல, யாரை உதைச்சாலும் பரவாயில்ல, எவன் பொருளை திருடினாலும் பரவாயில்ல, இயேசுவே நான் மன்னிங்கன்னு சொன்னால் அப்பா மன்னிச்சிருவார்னு சொல்லி தப்பாக நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களை மன்னிப்பார் என்பது உண்மைதான். ஆனால் அதன் பின் விளைவுகள் நம்மை தொடரும் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. தாவீதை எடுத்துக்கிடுங்க. தாவீது தன்னை நம்பின, தனக்கு விசுவாசமாயிருந்த தன்னுடைய இராணுவ வீரனாகிய உரியாவின் மனைவியை கெடுத்தது மாத்திரமல்ல, தான் செய்த தவறு வெளியே வந்துடக்கூடாதுன்னு தனக்கு உண்மையாக இருந்த உரியாவை துடிக்க துடிக்க கொலை செய்தான். இதெல்லாம் பைபிளில் இருக்கு இல்லையா? அப்போ தான் செய்த தவறை உணர்ந்து தாவீது அழுகுறான், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நான் தப்பு பண்ணிட்டேன், உரியாவை கொன்னுட்டேன், அவன் குடும்பத்தை சின்னாபின்னமாக்கிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்ன பொழுது கர்த்தர் தாவீதை மன்னித்தாரா மன்னிக்கவில்லையா? தாவீதை மன்னிச்சாரா இல்லையா? மன்னிச்சார். ஆனால் அதே நேரத்தில் பின்விளைவுகளை தாவீதை எதிர்கொண்டாரா? என்னென்ன பின்விளைவுகள் வந்தது? எப்படி அடுத்தவருடைய குடும்பத்தை தாவீது கெடுத்தாரோ அதே போல அவருடைய சொந்த பையனால் குடும்பம் சின்னாபின்னமாக்கப்பட்டது. அப்சலோமின் நிமித்தம் தாவீது அரண்மனை விட்டு ஓட துவங்கினார். அப்சலோம் தாவீதுடைய மற்ற பிள்ளைகளெல்லாம் கொடூரமாய் கொன்று போட்டான். அப்சலோம் தாவீதின் மனைவிகளை அவன் கேவலப்படுத்தினான். இதெல்லாம் பைபிளில் இருக்கிறது. அப்போ ஒரு புறம் கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னித்தாலும் இன்னொரு புறம் நாம் செய்த பாவங்களின் பின்விளைவுகள் நம்மை தொடரும் என்பதை மறந்துவிடக்கூடாது. அப்போ பாவம் செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிக்கணும். ஹல்லேலூயா. அடுத்தவங்களை பற்றி முன்னாடி விட்டுட்டு பின்னாடி பேசும்பொழுது கொஞ்சம் என்ன பண்ணணும்? யோசிக்கணும். பொய் பேசும்பொழுது கொஞ்சம் யோசிக்கணும். அடுத்தவர்களுடைய பொருள் மேல் இச்சை வைக்கும் பொழுது நாம் கொஞ்சம் யோசிக்கணும். ஏனென்றால் எந்த பாவமும் பின்விளைவில்லாமல் போகாது. ஹல்லேலூயா. ஆனால் அதே நேரத்தில் மன்னிப்பதற்கு நம்முடைய ஆண்டவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். மிரியாம் செய்த பாவத்தை ஆன் த ஸ்பாட் மன்னிச்சிட்டார். உடனே மன்னித்து விட்டார். உடனே குஷ்டரோகம் சுகமாகி விட்டது. ஆனால் சொல்லிட்டார், 7 நாள் அவள் எங்கே தான் இருக்கணும்? 7 நாள் அவள் அங்கே தான் இருக்கணும், வேற வழி கிடையாது. அப்போ அந்த 7 நாள் மிரியாம் நிலைமை என்ன யோசிச்சு பாருங்க. கூட யாருமே இல்லாமல் தனியாக இருந்தால் என்ன நடக்கும்? கொரோனா காலத்தில் யாரையும் பார்க்க முடியாமல் வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கும்போது எப்படி இருந்தது? எவ்வளோ நேரம் டிவியை பார்த்துட்டு உட்கார முடியும்? எவ்வளோ நேரம் செல்ஃபோனை பார்த்துட்டு உட்கார முடியும் இல்லையா? அப்போது தனிமை என்கிற அந்த சிறையில் மிரியாம் இருக்கும்பொழுது தான் தாம் செய்த தவறை உணர்ந்து அவள் மனம் திரும்ப துவங்கினாள். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒரு நாளும் துணிகரமான பாவங்களுக்கு இடம் கொடுத்து விடாதபடி நம்மை ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்த வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். நான்காவதாக இதில் நாம் கற்றுக்கொள்கிற பாடம் என்னன்னா, நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் பின்விளைவுகள் உண்டு. நல்லதை பேசினால் நமக்கு என்ன நடக்கும்? நல்லது நடக்கும். பொல்லாததை பேசினால் பொல்லாதது நடக்கும். மனிதன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். நம் வாயிலிருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் கவனித்து கொண்டிருக்கிறார். நம்பர் என்னாகும் 12வது அதிகாரம் 10வது வசனத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வாசிங்க பார்க்கலாம். மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று. மிரியாம் உறைந்த மழையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியானால். ஆரோன் மிரியாமை பார்த்தபோது. போதும். 2வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ? கர்த்தர் மோசேயை வச்சு மாத்திரம் தான் பேசினாரா? எங்களை கொண்டும் அவர் எங்களை வச்சு அவர் பேசவில்லையா என்றார்கள். மிரியாமும் ஆரோனும் இதை பேசின பொழுது என்ன நடந்தது? கர்த்தர் அதை கேட்டார். கர்த்தர் அவர்கள் பேசினதை கேட்டார். கைகளை வைத்து வர அல்லேலூயா சொல்லலாமா? பக்கத்தில் உங்க கைப்பிடிச்சு சொல்லுங்க, நம்ம பேசுற எல்லாத்தையும் அப்பா கேட்டு கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் செல்போன் வச்சிருக்கிறீங்க? ஆண்ட்ராய்ட் ஃபோன் எத்தனை பேர் வச்சுருக்கிறீங்க? உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியுமா? செல்ஃபோன் ஆஃபில் இருக்கிற மாதிரி இருந்தாலும் அதில் இருக்கிற மைக்கும்
கேமராவும் ஆஃப் ஆகாதுன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? அதில் இருக்கிற மைக்கும் கேமராவும் என்ன பண்ணாது? ஆஃப் ஆகாது. அது எப்பவுமே இயங்கி கொண்டு தான் இருக்கும். யாராவது உங்களுடைய செல்ஃபோனை ஹேக் பண்ணிட்டா நீங்கள் இங்கே என்னென்ன பேசுகிறீங்களோ அத்தனையும் அவர்களுக்கு கேட்கும். தெரியுமா? நீங்கள் இங்கே என்னென்ன பண்ணுறீங்களோ அத்தனையும் எங்கேயோ ஒரு மூலையிலேருந்து இன்னொரு ஆள் என்ன பண்ண முடியும்? நீங்கள் செய்கிற எல்லாத்தையும் அவங்க பார்க்க முடியும். செல்ஃபோனை சாதாரணமாக நினச்சிடாதீங்க. அதில் இருக்கிற கேமராவும் அதில் இருக்கிற மைக்கும் ஆஃப் ஆகவே ஆகாது. பாஸ்டர், அப்போ நான் என்ன பண்ணுறது? வேறு வழி இல்லை, செல்ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சாதான் ஒரே வழி. எல்லா நேரமும் ஆஃப் பண்ணி வைக்க முடியுமா? முடியாது. அப்போ பாருங்க, ஒரு செல்ஃபோன் எப்படி 24 மணி நேரமும் நம்ம பேசுறதை கேட்டுட்டு இருக்கிறதோ, 24 மணி நேரமும் நம்ம அந்த கேமரா நம்மளை பார்த்துட்டு இருக்கிறதோ, அதே போல ஆண்டவர் பரலோகத்திலிருந்து நாம் பேசுகிறதை கவனித்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க நினைக்கலாம், சிஸ்டர் நான் சொல்றதை யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க சிஸ்டர், பாஸ்டர்கிட்ட மட்டும் போய் சொல்லிடாதீங்க. அது ஏன் பாஸ்டர்கிட்ட மட்டும் சொல்லக்கூடாது? பாஸ்டர் தெரிஞ்சா கூப்பிட்டு திட்டுவார். அதனால அவர்கிட்ட மட்டும் என்ன பண்ணிடாதீங்க, சொல்லிடாதீங்க. ஆண்டவர் அங்கேருந்து சொல்லுவார், அடம்மா என் மகளே, பாஸ்டருக்கு தெரியலன்னா என்ன, நான் பார்த்துட்டு இருக்கிறேம்மா, நீ பேசுறதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருக்கிறேன். நீ என்னென்னலாம் பண்ணுற, யார் யாருக்கெல்லாம் போய் பேசுகிற, என்னென்னலாம் பின்னாடி பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணுற, எல்லாத்தையும் என் கண்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது. பாஸ்டருக்கு அது தெரியாமல் இருக்கலாம், எனக்கு எல்லாம் தெரியும். அல்லேலூயா. சில நேரத்தில் சில விசுவாசிகளுடைய ரகசியம்லாம் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தி விடுவார். சில ரகசியம்லாம் என் மனசில் இருக்கிற ரகசியத்தெல்லாம் இப்போ மைக்கில் சொன்னேன்னு வச்சுக்கிடுங்களேன், பாதி குடும்பம் சின்ன பின்னம் ஆகிடும். அவ்வளோ ரகசியங்கள் எனக்குள்ள இருக்கிறது. ஆனால் நான் சொல்ல மாட்டேன், அது ஆண்டவருக்கும் தெரியும். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, பல நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம பேசுறது யாருக்கு தெரிய போகுது, நாம் செய்கிறது யாருக்கு தெரிய போகிறதுன்னு சொல்லி நாம் நினைக்கிறோம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நம் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் வல்லமை உண்டு என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நீங்கள் நல்லதே பேசிட்டு இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். கெட்டதையே பேசிட்டு இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும்? கெட்டது தான் நடந்து கொண்டு இருக்கும். அதனால தான் நான் அடிக்கடி சொல்வேன், எப்பவும் ஆண்டவரை துதிக்கிற துதி நம் வாயிலிருந்து வந்து கொண்டே இருக்கணும். எப்பவும் நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆண்டவர் செய்த நன்மைகளையே நினைச்சு நம்ம அவரை துதிக்க ஆரம்பிச்சோம்னா, மற்றவங்க செய்கிற தீமையை பேசுவதற்கு நம்ம நேரமே இருக்காது. அப்போ நம்ம மற்றவங்க குறித்து பேசுகிறோம், தீமையானவைகளை பேசுகிறோன்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் செய்த நன்மைகளை நாம் நினைத்து பார்ப்பதில்லை. இந்த காலை வேளையில் அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, என் வாயிலிருந்து இனி நல்ல வார்த்தைகள் மாத்திரம்தான் வரணும்ப்பா. என் வாயிலிருந்து எப்பொழுதும் உம்மை துதிக்கிற வார்த்தைகள், கர்த்தரை நன்றி சொல்லுகிற வார்த்தைகள் மாத்திரம்தான் வரணும். எனக்கு உதவி செய்யுங்கப்பா என்று சொல்லி நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஒரு 2 நிமிஷம் அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து, இயேசுவே, என் வாயிலிருந்து எப்பொழுதும் பொல்லாத வார்த்தைகள், அடுத்தவர்களை குறை சொல்கிற வார்த்தைகள், குற்றப்படுத்துகிற வார்த்தைகள் வராதபடி எப்பொழுதும் நன்றி சொல்கிற வார்த்தைகள், எப்பொழுதும் ஆண்டவரே மற்றவர்களுக்கு, ஆண்டவரே மற்றவர்கள் செய்த நன்மையை நினைத்து பார்க்கிற வார்த்தைகள், தேவன் எனக்கு செய்த ஆண்டவரே நன்மைகளை நினைத்து பார்க்கிற வார்த்தைகள் எனக்குள் இருந்து வருவதாக. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நல்ல கவனிங்க, ஊழியக்காரர்களும் மனிதர்கள் தான், ஊழியக்காரங்களும் மனுஷங்க தான். அவர்களுக்குள்ளும் குற்றங்கள் இருக்கிறது, குறைகள் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் அவளுடைய குறைகளை நீங்கள் போய் சுட்டி காண்பீங்க, அதை தாழ்மையோடு சுட்டி காமிங்க. ஒருவேளை இப்போ நான் உங்ககிட்ட பேசின ஏதாவது உங்களுக்கு மன வருத்தமாக இருந்தால், பாஸ்டர் நீங்கள் இப்படி பேசுனது எனக்கு மன வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், நானும் விளக்கம் சொல்லி, சாரி இனிமேல் அப்படி பேச மாட்டேன் பிரதர் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. ஆனால் அதை விட்டுட்டு நம்ம இன்னொரு ஆள்கிட்ட போய் பாஸ்டர் என்ன இப்படி சொல்லிட்டார், அப்படி செஞ்சுட்டார் சொல்லும் பொழுது, அங்கே தான் ஆண்டவர் அதை அருவருக்க துவங்குகிறார். அல்லேலூயா. ஊழியர்கள் குறைவுள்ளவர்கள், அவருடைய குறைகளை தாழ்மையோடு சுட்டி காண்பியுங்கள். ஆனால் அதே நேரத்தில் மிரியாமை போல நாம் நடந்து கொள்ளும் பொழுது, ஊழியர்களுக்கு விரோதமாய் பேசும் பொழுது, அவர்களை முன்னாடி விட்டுட்டு பின்னாடி நாம் சொல்லும் பொழுது, கர்த்தர் காதுகள் அதை கேட்கிறது, தேவன் அதை அருவருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இங்கே மிரியாம் செய்த அந்த தவறை நாம் செய்து விடாதபடி, நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் கவனிக்கிறார் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நாம் பேசுகிற வார்த்தைகள் நமக்கு உடலுக்கு ஆரோக்கியத்தையும் கொண்டு வரும், உடலுக்கு நோயும் கொண்டு வந்துவிடும். மிரியாமுக்கு ஏன் நோய் வந்தது? வார்த்தை, அவ பேசின வார்த்தை அவளுக்கு என்ன, எதை கொண்டு வந்து விட்டது? நோயை கொண்டு வந்து விட்டது. அப்போ இன்னைக்கு நம்ம ஒன்றை புரிஞ்சுக்கிடணும்,
நம்ம ஆரோக்கியமா இருக்கணும்னா நல்ல வார்த்தைகளை பேச கற்றுக்கொள்ள வேண்டும். பக்கத்தில் உங்க கைப்பிடிச்சு சொல்லுங்க, சிஸ்டர் நீங்க ஆரோக்கியமா இருக்கணும்னா நல்லதை மட்டும் பேசுங்க சிஸ்டர். நீங்க நோய் வரணும், உடம்பு கெட்டு போனா என்ன வேணாலும் பேசிக்கிடுங்க, யாரை பத்தி வேணாலும் என்ன வேணாலும் பேசிக்கிடுங்க. கடைசியில் பாதிக்கப்பட போகிறது யார் தான்? நம்முடைய உடம்பு தான் நோய் பிடிச்சு உடம்பு கெட்டு போய்விடும். ஆக இந்த மிரியாமின் சம்பவத்திலே நாம் கற்றுக்கொள்கிற காரியம் என்ன? கர்த்தர் எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்கிறாரு. ஊழியக்காரனத்தில் குறை இருந்தால் அவனிடத்தில் நேரடியாய் போய் சாந்தத்தோடு சொல்லணும், இல்லைன்னா அமைதியாக இருக்கணும். மிரியாம் போல பின்னாடி என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. அது மாத்திரமல்ல, நாம் பேசுகிற தவறான வார்த்தைகள் நமக்கு உடல் நலத்தை குறைத்து விடும். ஹல்லேலூயா. கடைசியாக ஒன்று சொல்லி நான் முடிச்சிடுறேன். ஐந்தாவதாக இந்த இந்த சம்பவத்தில் நாம் கற்றுக்கொள்கிற பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிரியாம் பழைய நிலைக்கு திரும்புகிற வரை இஸ்ரவேல் மக்கள் காத்திருந்தார்கள். ஹல்லேலூயா. அங்கே ஐக்கியம், அங்கதான் குடும்பம், ஆண்டவருடைய சபை, கர்த்தருடைய குடும்பம் எப்படிப்பட்டது என்பதை அங்கதான் நம்ம பார்க்குறோம். மிரியாம் எங்க தலைவனை பத்தி தப்பா பேசிட்டா, அவ எக்கன்னா கெட்டு போட்டோம், மோசே அவ இங்கே கிடக்கட்டும், நம்மளாம் கிளம்பலான்னு சொல்லி இஸ்ரவேல் மக்கள் கிளம்பல. மிரியாம் பழைய நிலைக்கு திரும்பும் வரை இஸ்ரவேல் மக்கள் அங்கே காத்திருந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? என்னாகுமா 12வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். வாசனமா முடிச்சிடலாம். அப்படியே மிரியாம் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே, மிரியாம் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே, பாளையத்துக்கு வெளியிலே விலக்கப்பட்டிருந்தால், தனியா வச்சுட்டாங்க அவளை. யாரும் அவளை போய் பார்க்கல, யாரும் அவ கூட பேசல, தனியாய் ஒரு இடத்துல வைக்கப்பட்டு விட்டாள். மிரியாம் சேர்த்து கொள்ளப்படும் மட்டும், மிரியாம் மறுபடியும் ஊருக்குள் பாளையத்துக்குள் வந்து சேர்த்து கொள்ளப்படுகிற வரை ஜனங்கள் பிரயாணம் பண்ணாதிருந்தார்கள். ஜனங்கள் பிரயாணம் பண்ணவில்லை, அவளுக்காக காத்திருந்தார்கள். சொல்லலாமா? எவ்வளவு பாருங்க, அந்த மிரியாமுக்காக அத்தனை லட்சம் மக்கள் காத்திருந்தார்கள். சரி, நம்ம பிரயாணம் தாமதமான பரவாயில்ல, அவள் சுகமாகட்டும், அவள் மீண்டும் திரும்பி வரணும்னு சொல்லி மிரியாமுக்காக அத்தனை லட்சம் பேர் காத்திருந்தார்கள். இதுதான் சபையிலே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஐக்கியம். ஹல்லேலூயா. குறையில்லாதவர்கள் சபையில் ஒருவரும் இல்லை. ஆமென். எல்லாருக்குமே என்ன இருக்கிறது? குறைகள் இருக்கிறது, குற்றங்கள் இருக்கிறது. அப்ப ஒருவருடைய குறைகளை நாம் பார்க்கும் பொழுது அவங்களை அன்போடு கூட சுட்டி காண்பித்து, தாழ்மையோடு கூட அவர்களை சுட்டி காண்பித்து அவர்களை சரி செய்யணும். அவங்க சரி ஆகாவிட்டால் கர்த்தர் அவர்களை சரி பண்ணுகிறவரை பொறுமையாய் காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அவங்களை நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணவோ, அவங்களை புறக்கணிக்கவோ, அவர்களை கைவிடவோ கூடாது. அவர்கள் கர்த்தர் கொடுக்கிற கர்த்தர் அவர்களை திரும்ப பழைய நிலைக்கு கொண்டு வருகிற வரை காத்திருக்கணும், அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இது இங்க இருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுக்கிற ஆவிக்குரிய பாடம். ஒரு சிலர் அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், சபையோட ஐக்கியத்தில் இணையாமல் அவர்கள் தனித்து போகும் பொழுது நாம் அவர்களை நியாயத்திற்கிறது பதிலாக, கர்த்தாவே அவர்கள் மீண்டும் மனம் திரும்பி வர வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், அவர்களுக்காக காத்திருக்க வேண்டும். புதிய ஏற்பாடுக்கு நாம் வரும்பொழுது இளைய மகன் வீட்டை விட்டு புறப்பட்டு ஓடின பொழுது அப்பா என்ன பண்ணாரு தெரியுமா? அவன் செத்து தொலையட்டும், என் சொத்தெல்லாம் வாங்கி போயிட்டான்ல, அவன் நாசமா போட்டோம், இனிமே அவன் எங்க கெட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி அப்பா சாபம் கொடுத்தாரா? என்ன பண்ணாரு? அவன் திரும்பி வருகிற வரை வழி மேல் விழி வைத்து அப்பா காத்து கொண்டே இருந்தான். என் பையன் வரணும், பையன் வரணும். அவர் ஜெபம் பண்ணாரான்னு பைபிள் இல்லை, ஆனா ஒருவேளை அவர் ஜெபம் பண்ணிருக்கலாம், ஆண்டவரே என் பையனை கொண்டு வாங்கப்பா, அவனை நான் நேசிக்கிறேன், அவன் என்னை காயப்படுத்திட்டான், என்னை கைவிட்டுட்டு போயிட்டான், ஆனாலும் அவன் திரும்ப வரணும் ஆண்டவரே என்று சொல்லி அங்கே தகப்பன் அவனுக்காக காத்திருந்தார். ஹல்லேலூயா. காத்திருந்தது வீண் போகவில்லை. ஒரு நாள் மகன் திரும்ப வந்தான். ஆமென். ஒருவேளை உங்க பிள்ளை உங்களை கைவிட்டுட்டு போயிருக்கலாம், உங்க மகனோ மருமகளோ உங்களுக்கு விரோதமாய் பேசியிருக்கலாம், உங்களை கைவிட்டுட்டு போயிருக்கலாம், அல்லது உங்கள் உறவுகள் உங்களை திட்டிருக்கலாம், அவமானப்படுத்தி இருக்கலாம், அவங்க உறவே வேண்டாம் என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் அன்பான தேவ பிள்ளைகளை, முற்றிலுமாய் அவர்களை வெறுத்து ஒதுக்கி விடாதபடி கர்த்தாவே அவர்கள் மீண்டும் தங்கள் தவறை உணர்ந்து பழைய நிலைக்கு திரும்பி வரணும், அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவர் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். ஆமென். இன்னைக்கு சபைக்கு ஆண்டவர் ஒரு பாடத்தை கற்றுத் தருகிறார். சபையை விட்டு போனவங்களை நியாயம் தீர்க்காதீங்க,
அவங்க சபையை விட்டு போயிட்டாங்கல்ல, எக்கன்னா கெட்டு போடுன்னு சொல்லாதீங்க. அவர்கள் மீண்டும் மனம் திரும்பி, பின்மாற்றத்திலிருந்து மனம் திரும்பி கர்த்தரை தேடி வர வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். அவர்கள் வருகிறவரை நாம் காத்திருக்க வேண்டும். ஆமென். அப்படி நாம் செய்யும் பொழுது இஸ்ரவேல் மக்கள் எப்படி அந்த ஐக்கியத்தை வெளிப்படுத்தினார்களோ, அந்த குடும்ப உறவை அவர்கள் வெளிப்படுத்தினார்களோ, அதே போல நாமும் தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆமென். இன்றைக்கு 2 கேள்வியை உங்களுக்கு முன்னாடி வச்சு நான் முடிக்க விரும்புறேன். உங்களுக்கு மிரியாமாக இருந்தது யார்? நீங்க பக்கத்துல இருக்கிறவங்க சொல்லாதீங்க, நீங்க தான் என்னுடைய மிரியாம் அப்படின்னு யாரையும் சொல்லாதீங்க. உங்களுக்கு மிரியாமை போல இருந்து உங்களை காயப்படுத்தினவர்கள் யார்? உங்களை பத்தி 4 பேர்கிட்ட தப்பா பேசுறவங்க யார்? உங்க பேரை கெடுத்தவங்க யார்? உங்களை அவமானப்படுத்தினவங்க யார்? உங்களுடைய மிரியாம் யார்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் சொன்ன உடனே உங்களுக்கு 10 முகம் ஞாபகம் வந்துடும். பாஸ்டர், ஒரு மிரியாம் இல்ல, எனக்கு 10 மிரியாம் இருக்கிறாங்க. அதுல முதல் மிரியாம எங்க வீட்டுக்காரர் தான். இரண்டாவது மிரியாம் என் நாத்தனாரு, 3வது மிரியாம் என் மாமியாரு, 4வது மிரியாம் என் மாமனாரு. எல்லா நாரையும் நாரா என்ன பண்ணிடுவோம், லிஸ்ட் போட்டு வச்சிருவோம். உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வந்துடும் நம்ம மிரியாம் யாருன்னு சொல்லி. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்க எத்தனை பேருக்கு மிரியாமா இருந்தீங்க? அதை என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நீங்கள் எத்தனை பேருக்கு மிரியாமா இருந்தீங்க? எத்தனை பேரை நீங்க உங்க வாயினால் கொலை செய்தீர்கள்? எத்தனை பேரை பின்னாடி போய் தூச்சினீர்கள்? யார் யாருக்கெல்லாம் நீங்க மிரியாமா இருந்தீர்கள்? அதையும் கொஞ்சம் என்ன பண்ணணும், யோசிச்சு பார்த்துட்டு முதல்ல ஆண்டவரே நான் யாருக்கெல்லாம் மிரியாமா இருந்தனோ இனிமே அதை மாத்திக்கிறேன், இனிமே நான் மோசே போல மாறுவேன் ஆண்டவரே. அதே போல யாரெல்லாம் உங்களுக்கு மிரியாம இருந்தாங்களோ அவங்களெல்லாம் நான் மனசார மன்னிக்கிறேன். அவங்க திருந்தி வருகிற வரை நான் காத்திருக்கிறேன். ஆமென். அதுதான் இன்னைக்கு கர்த்தர் நம்ம இடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம். காலை வேளையில் வந்துக்கிற எல்லாரும் எழுப்பி நின்று கொஞ்சம் அப்பாவுடைய சமூகத்துல நம்ம ஜெபிக்க போகிறோம். கொஞ்சம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய ஜெபம் நமக்கு அநேக பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது. மோசேயின் ஜெபம் இன்னைக்கு நமக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறது. அதுல ஒன்று, நம்முடைய வாயிலிருந்து எப்பொழுதும் ஆண்டவரை துதிக்கிற துதியும் ஸ்தோத்திர பலியும் மாத்திரம் தான் வருமே தவிர கெட்ட காரியங்கள் வாயிலிருந்து வரக்கூடாது. ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை கொஞ்ச நேரம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நல்ல துதிங்க துதிங்க. இயேசுவே துதிக்கிறோம், இயேசுவே துதிக்கிறோம். கர்த்தாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உமக்கு மகிமை மகிமை மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ செய்த நன்மைகளை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் அப்பா. எங்களை செய்த எல்லா உதவிகளை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்கள் நாவில் எப்பொழுதும் உம்மை துதிக்கிற துதி வரட்டும். எப்பொழுதும் நல்ல வார்த்தைகள் வரட்டும், விசுவாசமான வார்த்தைகள் வரட்டும். இயேசுவே, ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறீர்களே. கர்த்தாவே, நாங்கள் எப்பொழுதும் நல்ல வார்த்தைகளை பேச கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி 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 செலுத்துகிறோம். மோசேயின் ஜெபத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற முதல் பாடம், எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறோம் என்பதை விட எவ்வளவு மனசின் ஆழத்திலிருந்து ஜெபிக்கிறோம் என்பது மிக முக்கியம். ஹல்லேலூயா. எல்லாரும் வலதுகரத்தை உயர்த்தி, ஆண்டவரே நான் உதட்டளவில் ஜெபம் பண்ணாம மனதின் ஆழத்திலிருந்து ஜெபிக்க எனக்கு கிருபை தருவீராக. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்க கர்த்தர் எனக்கு கற்றுத் தருவீராக. இயேசுவே, என்னுடைய ஜெபம் இதயத்தின் ஆழத்திலிருந்து வரட்டும் ஆண்டவரே. உதட்டளவாக ஜெபிக்கிற ஜெபம் அல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்க எனக்கு உதவி செய்வீராக. அது மாத்திரமல்ல, மனதில் எவ்வளவு காயங்கள் இருந்தாலும் காயப்படுத்தினவர்களுக்காக ஜெபிப்பதுதான் உண்மையான நீதிமானுக்கு அடையாளம். ஹல்லேலூயா. கையில உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே என்னை வேதனைப்படுத்தினவங்க, என்னை காயப்படுத்தினவங்க, என்னை எதிரியா நினைச்சவங்க, எனக்கு தீமை செஞ்சவங்க, எனக்கு சாபம் கொடுத்தவங்க, அவங்களை எல்லாம் நான் ஆசீர்வதித்து ஜெபிக்க என் மனதில்
பண்ணி தன் வழிகள் எல்லாம் தன்மையில் ஏற்றுக்கொள்கிறவனே நீதிமான் என்று ஆண்டவரே சொல்லப்பட்டிருக்கிறது ஐயா. மற்றவர்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கும் ஆக்கினை எங்கள் மேல் வந்தாலும் நாங்கள் அதை பொறுத்து கொண்டு அவர்களுக்காக ஜெபிக்க உதவி செய்வீராக. அல்லேலூயா. அது மாத்திரம் அல்ல, நாம் செய்கிற பாவத்துக்கு மன்னிப்பு உண்டு, ஆனால் அதற்கு சிக்ஷையும் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நம் கடந்த கால பாவங்கள் எல்லாம் அப்பா மன்னித்தாலும் அந்த பாவத்தின் பின்விளைவுகள் நம் வாழ்க்கையில தொடரும் என்பதை நாம் மறந்து பாவம் செய்ய நாம் ஒவ்வொருவரும் பயப்பட வேண்டும். கர்த்தர் நம்மை பார்க்கிறார் என்கிற பயம் நமக்குள் இருக்கணும். நல்ல 2 கரங்களையும் உயர்த்தி எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, நீர் என்னை பார்க்கிறீர் என்கிற பயத்தோடு கூட நான் எப்பொழுதும் பாவம் செய்ய பயப்பட எனக்கு கிருபை தருவீராக. மற்றவங்களை குறித்து தீமையான வார்த்தைகளை பேச எனக்குள்ள ஒரு பயம் உண்டாகட்டும். மற்றவர்களுக்கு தீமை செய்ய எனக்குள்ள ஒரு பயம் உண்டாகட்டும். ஆண்டவரே, நான் செய்கிற பாவங்களுக்கு பின்விளைவுகள் உண்டு என்பதை நான் மனதிலே வைத்து எப்பொழுதும் ஞானமாய் நடக்க ஆண்டவரே கர்த்தருக்கு பயந்து வாழ தேவரீர் எனக்கு கிருபை தருவீராக. இயேசுவே, உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, தீமையான வார்த்தைகள் நம்ம சரீரத்திலும் ஆத்மாவிலும் அது பின்விளைவுகளை உண்டாக்கிவிடும். தீமையான வார்த்தைகள் முதலாவது நம்முடைய உடம்புல அது வியாதியை கொண்டு வந்துவிடும். தீமையான வார்த்தைகளை ஆண்டவர் சீரியஸா எடுக்கிறார். ஊழியக்காரருக்கு விரோதமாய் பேசுவதை ஆண்டவர் சீரியஸா எடுக்கிறார். அவங்க ஊழியக்காரர்கள் குறையற்றவங்க கிடையாது, குறை உண்டு. ஆனாலும் அவர்கள் கர்த்தரால் நியமிக்கப்பட்ட ஊழியர்கள் என்பதை மறந்து ஊழியர்களுக்கு விரோதமாய் நாம் பேசாதபடி, அது பெரிய பாஸ்டரா இருந்தாலும் சரி, சின்ன பாஸ்டரா இருந்தாலும் சரி, நம்ம எல்லாருக்கும் அவங்க கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு கனத்தை நாம் கொடுக்க வேண்டும். ஒன்றுமில்ல, கரங்களை உயர்த்தி நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, உம்முடைய ஊழியர்களுக்கு விரோதமாய் நாங்கள் பேசாதபடி, ஆண்டவரே அவர்களுக்கு நாங்கள் எதிர்த்து நிற்காதபடி, கர்த்தாவே நாங்கள் அவங்க மேல மனஸ்தாபம் இருந்தால் நேரடியாய் போய் தாழ்மையோடு அதை பேச ஒப்புரவாக கர்த்தர்களுக்கு உதவி செய்யுங்க. ஒரு நாள் ஊழியர்களுக்கு விரோதமாய் பேசி கர்த்தாவே தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் இழந்து விடாதபடி, மிரியாமை போல என்னுடைய ஆரோக்கியத்தை நாங்கள் இழந்து விடாதபடி கர்த்தர்களுக்கு கிருபை தருவீராக. தேவனுக்கு கிருபை தருவீராக. எல்லாவற்றுக்கும் மேலாக பாளையத்தில் ஒருவர் இடரும் பொழுது மற்றவங்க அவங்களை பார்த்து சிரிக்காம அவங்க மீண்டும் சுகமடைந்து வரணும்னு சொல்லி அவங்களுக்காக ஜெபித்தார்கள், காத்திருந்தார்கள். நம்முடைய சபையில யாராவது பின்வாங்கி போவார்கள் என்றால், அவர்கள் ஆண்டவரை விட்டு தூரமாய் போவார்கள் என்றால், அவங்கள நியாயம் தீர்க்காம கேடுனா கெட்டு போகட்டும் சொல்லாம அவங்கள நியாயம் தீர்க்காம அவங்க மீண்டும் திரும்பி வரும்படி காத்திருக்கணும், ஜெபிக்க வேண்டும். விசேஷமாய் ஊழிய தலைவர்கள், உங்க குழுவில் இருக்கிறவங்க பின்வாங்கி போகும் பொழுது, குழுவை விட்டு போகும் பொழுது அவங்கள தூற்றாதீங்க, அவங்கள நியாயம் தீர்க்காதீங்க. அவங்க மீண்டும் மன திரும்பி வர காத்திருங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அது போலவே உதவி ஊழியர்களுக்கு நான் சொல்றேன், ஒரு சிலர் ஒரு 2 மாசம் 3 மாசம் வரலன்னு உடனே சரி பரவாயில்ல இனிமே அவங்கள கைவிட்டலாம் விட்டுறாதீங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. தொடர்ந்து அவங்க சபைக்கு வரணும்னு சொல்லி முயற்சி எடுங்க. ஹல்லேலூயா. மரணத்திலிருந்து ஒருவனை நாம் தூக்கி விடும் பொழுது கர்த்தர் அதை கவனித்து அதற்கேற்ற பலனை நமக்கு தருவார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, ஒருவன் பின்வாங்கி போகும் பொழுது, ஒரு நபர் இடறி விழும் பொழுது நாங்க அக்கறை இல்லாம அவங்களை கைவிட்டு விடாதபடி, அவர்கள் மீண்டும் அப்பா பழைய நிலைக்கு திரும்பி வரணும்னு சொல்லி அவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக, அவர்களை ஆண்டவரே அவர்களுக்காக காத்திருக்கிறவர்களாக எங்களுக்குள்ள அந்த மனப்பக்குவத்தை தருவீராக. இஸ்ரவேல் மக்கள் மிரியாம் வருவரை காத்திருந்தது போல நாங்கள் பொறுமையாக இருக்கிற கர்த்தர்களுக்கு உதவி செய்வீராக. நன்றி 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 செலுத்துகிறோம் அப்பா, மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதும் நாம் சில பொதுவான குறிப்புகளுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களோடு 2 பேர் கரங்களை கோர்த்துக் கொள்ளுங்கள். மூத்த விசுவாசிகள் கொஞ்சம் முன்னாடி பின்னாடி பார்த்து, புதுசா வந்திருக்கிற யாராவது ஒருவரோடு கரங்களை ஒரு 2 பேர் அல்லது 3 பேர் இணைந்து நீங்கள் ஜெபம் பண்ணலாம். நான் சொல்ற குறிப்புக்காக பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. முதலாவதாக, மிரியாமின் ஆவி சபைக்குள் இருக்காதபடி, முறுமுறுக்கிற ஆவிகள், ஊழியர்களுக்கு விரோதமாய் பேசுகிற ஆவிகள், விசுவாசிகளுக்கு விரோதமாய் விசுவாசிகள் பேசுகிற ஆவிகள், இதெல்லாம் சபையை விட்டு நீங்கும்படியாக மோசேயின் ஆவி நமக்குள் வரும்படி
சாந்த குணத்தோடு கூட ஹல்லேலூயா மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற அந்த மன்றாட்டின் ஆவி நமக்குள் வரும்படியாக நம்ம எல்லாரும் ஊக்கமாய் ஜெபம் பண்ணுவோமா? நல்ல சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, மிரியாவின் ஆவி என்ற சபைக்குள்ளே காணப்படக்கூடாதுப்பா. இயேசுவே, ஒருவரை ஒருவர் குற்றப்படுத்துகிற ஆவி, ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் பேசுகிற ஆவி, ஹல்லேலூயா மற்றவர்களுடைய மனதை கெடுக்கிற ஆவி சபைக்குள்ள கிரியை செய்யாதபடி இயேசுவின் நாமத்தினால் அப்படிப்பட்ட ஆவிகளை உடையவர்கள் மனம் திரும்ப நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே, எங்களுக்குள் மோசேயின் ஆவியை தருவீராக. மோசே போல சாந்த குணத்தை தருவீராக. மோசே போல மற்றவர்களுக்காக மன்றாடுகிற ஆவியை தருவீராக. கர்த்தாவே, நீர் எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபையை தருவீராக. உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆலய கட்டுமான பணிக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒரே நேரத்திலே 2-3 வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் நமக்கு பூசு வேலை போயிட்டு இருக்குது, இன்னொரு பக்கம் பிளம்பிங் வேலை போய் கொண்டிருக்கிறது, இன்னொரு பக்கம் எலக்ட்ரிக்கல் வேலை போய் கொண்டிருக்கிறது. எலக்ட்ரிக்கலுக்காக வெளியில ஒரு பெரிய பாக்ஸ் வாங்கியிருக்கோம், நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், 1 லட்சம் ரூபாய். ஏன்னா நமக்கு நிறைய கரண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கிறதுனால அந்த கரண்ட் எல்லாம் பிரித்து கொடுக்க அதை வாங்கியிருக்கிறோம். அதுக்கு இன்னும் 50,000 கொடுக்கல, காசு திங்கட்கிழமைக்குள்ள நான் கொடுக்கணும், அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. அடுத்ததாக பின்னாடி பிளம்பிங் வேலை முடிந்து டைல்ஸ் போடுவதற்காக காத்து கொண்டிருக்கிறது. டைல்ஸ் வாங்க காசு இல்லை நமக்கு. பின்னாடி எல்லாத்துக்கும் டைல்ஸ் ஒட்ட 60,000 ரூபாய். அது பின்பு கிளாஸட் மற்ற காரியங்கள்லாம் வைக்க நமக்கு ஒரு 20-30,000 ரூபாய், ஆல்மோஸ்ட் அது ஒரு 1 லட்சம் ரூபாய் தேவை இருக்கிறது. அதுக்கப்புறம் மேல பூசு வேலை செய்வதற்கு பொருட்கள் வாங்க அதற்கான செலவுகள் இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் இந்த தேவைகள் எல்லாம் சந்திக்கும்படியாக நம்ம எல்லாரும் பாரத்தோடு ஒருமானப்பட்டு ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, ஆலய பணிகள் நடக்கிற இந்த நாட்களிலே தேவரே தேவைகளை சந்திப்பீராக. பூசு வேலைக்காக ஜெபிக்கிறோம், அதற்கான மெட்டீரியல் வாங்க கர்த்தர்கள் உதவிகளை ஒத்தாசைகளை அனுப்புவீராக. கர்த்தாவே, பின்னாடி பாத்ரூம் நடுகிற வேலைக்காக ஜெபிக்கிறோம், அதற்கான அலுவலை கிளாஸ் போன்ற காரியங்கள் வாங்க டைல்ஸ் ஒட்ட தேவன் எங்களுக்கு உதவிகளை செய்வீராக. கர்த்தாவே, அதற்கான தேவைகளை சந்திப்பீராக. கர்த்தர் உதவிகளை ஒத்தாசைகளை மரத்திலிருந்து அனுப்புவீராக. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. ஈபி வேலைக்காக ஜெபிக்கிறோம், இந்த எலக்ட்ரிக்கல் வேலைக்கான தேவைகளை சந்திப்பீராக. கர்த்தர் அற்புதமாக உதவிகளை ஒத்தாசைகளை அனுப்புவீராக. உடைய கருணைகளோடு இன்று நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அடுத்ததாக நம்முடைய சபையின் ஊழியர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். இந்த வருடம் 30,000 ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும். 300 பேருக்கு நாம் ஞானஸ்தானம் கொடுக்கணும் லக்கு வைத்திருக்கிறோம். கர்த்தர் அதை கேட்ட விதத்தில் நாம் சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது புதிய ஆத்துமாக்களை தொட ரட்சிக்க எல்லாரும் ஒருமனப்பட்டு ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே இயேசுவே, நாங்கள் 30,000 ஆத்துமாக்களுக்கு உடைய நற்செய்தி அறிவிக்க லக்கு வைத்திருக்கிறோம். சுவிசேஷ குழுவினரும் விசுவாசிகளும் தீவிரமாக சுவிசேஷத்தை அறிவிக்க தேவரே நீர் எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் தாமே யாருக்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறதோ அவர்கள் எல்லாம் தொடுவீராக, ரட்சிப்பீராக. அவர்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவீராக. வல்லமை தர உடனிருந்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தகப்பனே. உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அப்படியே நம்முடைய தமிழகத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். வருகிற ஏப்ரல்ல எலெக்ஷன் வரும் என்று எதிர்பார்க்கிறோம். ஆகவே வருகிற எலெக்ஷன்ல நம்ம யார் வரணும் யார் வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணது நம்முடைய வேலை கிடையாது, அது கர்த்தருடைய வேலை. நாம ஜெபிக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம், ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி, சுவிசேஷத்துக்கு தடை இல்லாத ஒரு ஆட்சி, மக்களுக்கு நல்ல திட்டங்களை செயல்படுத்துகிற ஒரு ஆட்சி வரும். எல்லாரும் பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி, சுவிசேஷத்துக்கு தடை இல்லாத ஒரு ஆட்சி, மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வருகிற ஒரு ஆட்சியை கர்த்தர் கொண்டு வருவீராக. ஆண்டவரே, எங்கள் தமிழகம் இந்தியாவுக்கு ஒரு முன்மாதிரி மாநிலமாய் காணப்பட உதவி செய்வீராக. எங்கள் தமிழகத்தை ஆசீர்வதிப்பீராக. நாமும் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணும்போது
துதிக்கிறோம் அப்பா. நிறைவாக நம்முடைய இந்திய தேசத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய இந்தியாவின் ஆசீர்வாதம் நம்முடைய ஜெபத்தில் தான் இருக்கிறது. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணும்போது தேசத்துக்கு சேமத்தை தருவேன் என்று அப்பா சொன்னது போல நாம் ஜெபிக்கும் பொழுது தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எல்லாரும் இந்தியாவை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்தியாவிலே கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்பு உண்டாகட்டும். எங்கள் இந்தியாவில் ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். எங்கள் இந்திய தேசத்தை ஆசீர்வதிப்பீராக. எங்கள் இந்திய தேசத்தை ரட்சிப்பீராக. எங்கள் தேசம் கர்த்தரை அறிய உதவி செய்வீராக. இயேசுவே உமக்கு நன்றி நன்றி நன்றி. எங்கள் இந்திய தேசத்தின் மேல் மனம் இறங்குவீராக. ஆசீர்வதிப்பீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நிறைவாக நீங்க யாரோடு கைகோர்த்து ஜெபம் பண்ணுகிறீர்களோ அவருடைய பெயரையும் அவருடைய ஜெப தேவையை கேட்டு ஒருவருக்காக ஒருவர் ஊக்கமாய் ஜெபியுங்கள். கர்த்தருடைய எல்லா ஜெபங்களையும் கேட்டிருக்கிறார். கர்த்தருக்கு எல்லாரும் அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி நன்றி நன்றி. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நல்ல தகப்பனே, இந்த மத்தியான வேளையிலே உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, இந்த நாளில் கூட இந்த ஜெபத்தில் பங்கெடுத்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவே, எங்கள் சபையில் நடக்கிற எல்லா ஜெபங்களிலும் ஆண்டவருடைய பிரசன்னம் காணப்படுவதாக. அதிகாலை அற்புத ஜெபத்திலும், நவமிகள் ஜெபத்திலும், விசேஷ ஜெபங்களிலும், உபவாச ஜெபத்திலும், விடுதலை ஜெபத்திலும் ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படுவதாக. ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் கேட்ட செய்திப்படி மோசே போல ஜெபிக்கிறவர்களாக, மற்றவர்களுக்காக பரிந்து ஜெபிக்கிறவர்களாக எங்களை மாற்றுவீராக. மிரியாமை போல முறுமுறுக்கிற ஆவி எங்களுக்குள் வராதபடி எங்களை காத்துக்கொள்ள உதவி செய்வீராக. வருகிற ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற எல்லா ஆராதனைகளிலும் ஆண்டவர் வல்லமையாய் அசைவாடுவீராக. வருகிற வெள்ளிக்கிழமை நடக்கிற விடுதலை ஜெபத்திலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் கூட திருமண நாள் கொண்டாடுகிற சிஸ்டர் திவ்யா சதீஷ்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் ஆண்டவரே, அவர்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த புதிய வருடம் அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியின் வருடமாக, ஆசீர்வாதத்தின் வருடமாய் காணப்படுவதாக. இந்த வருட வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் அவர்கள் வாழ்க்கையில சகலத்தையும் புதுப்பிப்பீராக. புதிய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் தாங்க. ஆண்டவரே, இந்த நாளில் அன்பின் உபசரிப்பை கொடுக்கிற அவர்களுக்கு அதுக்கேற்ற பலனை திருமணி தருவீராக. இப்பொழுதும் கர்த்தாவே, இந்த நாள் ஜெபத்தில் பங்கெடுத்த ஒவ்வொருவரையும் உடைய ஊழியனாக பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து உடைய தெய்வீக சக்திகளை காத்துக்கொள்ளும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தாலும் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடு கூட தங்குவதாக, ஆமென். எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல